सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। हरि ओम्. நேற்று இந்த கீதையினுடைய 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அதில் பகவான் அர்ஜுனனுக்கு இந்த மேலான ஞானத்தை, உயர்ந்த ஞானத்தை முதலில் நான் சூரியனாகிய விவஸ்வானிற்கு போதித்தேன். விவஸ்வான் மனுவிற்கும் மனு இக்ஷ்வாக்குவிற்கும் இந்த ஞானத்தை கொடுத்து அருளினார். இவ்வாறாக பரம்பரையாக தொன்று தொட்டு படைப்பனுடைய காலத்திலிருந்தே இந்த ஞானம் என்பது இறைவனால் பக்தர்களுக்கு அல்லது குருவால் தங்களுடைய சீடர்களுக்கு கொடுத்து கொண்டு வரப்படுகின்றது. ஆகவே தான் இந்த ஞானம் என்றைக்கும் அழிவில்லாமல் இருக்கின்றது. முன்னைய காலத்தில் எல்லா ராஜ ரிஷிகளும், இந்த தேசத்தை ஆண்டவர்களுக்கு இந்த ஞானத்தை குறித்து முழுமையான புரிதல் இருந்தது. அதன் பிறகு கால ஓட்டத்தில் இந்த ஞானத்தின் மீது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த பற்றுதல் என்பது இல்லாமல் போனதால் இந்த ஞானத்தை சொல்பவர்களோ அல்லது அதை பெறுவதற்கான தகுதி உடையவர்களோ இல்லாமல் போன காரணத்தினால் இந்த யோகமானது நஷ்டத்தை அடைந்தது. என்றால் அது மறைந்தே இருந்தது, அழியவில்லை. ஆனால் வெளிப்படாமல் அது ஒரு மறைப்பொருளாகவே இருந்து விட்டது. மறைப்பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, அது மறைந்தே இருந்தது. அந்த ஒரு ஞானத்தை அர்ஜுனா, உனக்கு எதை நான் முன்பு விவஸ்வானிற்கு சொன்னேனோ அதே ஞானத்தை உனக்கு நான் இப்பொழுது சொல்லப் போகின்றேன்னு சொல்லி, இந்த ஒரு ஞானத்தையும் பகவான் புதிதாக உருவாக்கவில்லை. பகவத்கீதை என்பது ஏதோ புதிதாக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. ஏற்கனவே வேதங்களிலெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் இன்றைய நடைமுறைக்கு, அர்ஜுனனுடைய காலத்தில் நடைமுறைக்கு ஏற்றவாறு அர்ஜுனனுக்கு இந்த உயர்ந்த ஞானத்தை போதிக்கின்றார். அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம், அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதக கதம் ஏதத் விஜானியா துவமாதவ் புரோக்தவான் இது. எப்படி தங்களுடைய ஜென்மம் என்பது பிந்தையது, விவஸ்வான் சூரியனுடைய ஜென்மம் முந்தியது, தாங்கள் இதை சூரியனுக்கு உபதேசித்தீர்கள் என்பதை எவ்வாறு என்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அர்ஜுனன். இந்த கேள்வியை இறைவனுடைய பெருமையை, இறைவனுடைய அக்ஷீண ஞான சக்தி என்று சொல்வார்கள். அபரீதமான ஒரு ஞான சக்தியை, நினைவாற்றல் வேறு, இது நினைவாற்றல்னு நாம் எடுத்துக்கூடாது. ஞானசக்தி வேறு, நினைவாற்றல் வேறு. எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருப்பது அறிவு கிடையாது, நினைவாற்றல்ங்கிறது அறிவு கிடையாது. இப்போ எனக்கு கூட ஒரு 50 செல்ஃபோன் நம்பர் தெரியும், எல்லாம் 10 டிஜிட் நம்பராக இருக்கிறது. அதையெல்லாம் நினைவில் வைத்து கொள்வதுங்கிறது அறிவு கிடையாது. நினைவாற்றல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலேயே கொஞ்சம் வயதாக எவ்வாறு எல்லா இந்திரியங்களும் க்ஷீணத்தை அடைகின்றதோ அதே போன்று ஞானிகளாக இருந்தாலும் அஞ்ஞானிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையில் என்ன இருக்கும், நினைவாற்றல்ங்கிறது குறைந்து கொண்டே தான் வரும். இப்போ எனக்கு கூட நிறைய படித்த ஸ்லோகங்கள் எல்லாம் மறந்து விட்டதுன்னு ஒரு கவலை உண்டு. அப்படி முன்பு எல்லா ஸ்லோகங்களும் எதை நினைவில் படுத்த வேண்டும்னு ஒரு க்ஷணத்தில் வரும். இப்போ கொஞ்சம்
யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்போ நமக்கு என்ன தெரிகிறதுன்னு வயதாகி கொண்டே இருக்கின்றது அப்படின்னு. அந்த நினைவாற்றல்ங்கிறது எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும்ங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் எதை நாம் மறக்கக்கூடாதோ, எதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டுமோ அதை வைத்திருக்க வேண்டும். அப்போ ஞான சக்தி என்பது உலக விஷயங்களை குறித்து எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருப்பது என்பதில் அவசியம் இல்லை. அந்த விதத்தில் எல்லாம் மறந்து போனால் நல்லதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் எது நினைவில் இருக்க வேண்டும் என்றால், எது என்னுடைய ஸ்வரூபமோ, என்னுடைய உண்மையான ஞான இயல்பு எதுவோ, அந்த இயல்பினை எந்த ஒரு பிறவியிலும் மறக்காமல் இருக்க வேண்டும். இப்போ பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் பல்வேறு அவதாரங்களில் எடுத்திருந்தாலும் கூட ஆதியிலிருந்து அவருக்கு எல்லா நிகழ்வுகளினுடைய நினைவும் இருக்கின்றது. அப்படி தான் என்னெந்த, அதுவும் குறிப்பாக கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லாம் பூர்ணாவதாரம். அது அவருக்கு எல்லாம் நினைவில் இருந்தது. தன்னுடைய பூர்வ ஜென்மங்கள் எல்லாம் கூட அவருக்கு நினைவில் இருந்தது. ஆனால் அது முக்கியம் இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நமக்கு பூர்வ ஜென்மத்தை அறிய முடியுமா அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தை தெரிந்து கொண்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் இந்த ஜென்மத்திலிருந்து நம்முடைய பூர்வ ஜென்மம் எப்படி இருந்திருக்கும்னு புரிந்து கொள்ளலாம். இப்போ 6:30 7:45 வரைக்கும் எல்லாரும் உட்கார்ந்து இவ்வளோ அமைதியாக கீதை கேட்கின்றோம் என்றால் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ நல்ல புண்ணியங்கள் எல்லாம் செய்திருக்கின்றோம். அப்போ நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் கூட நமக்கு என்ன இருந்திருக்கின்றது? ஏதோ ஒரு ஞான வாசனை. அப்படி வேறு வாசனைகளை காட்டிலும் ஞான வாசனை என்பது இருப்பதால் அது இந்த ஜென்மத்திலும் தொடர்கின்றது. ஆனால் அதை இந்த ஜென்மத்தோடு மறந்து விடாமல் அந்த ஞான வாசனையை நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஞான வாசனையை திடப்படுத்த வேண்டும். அப்போ இந்த தேகத்தில் இருக்கும் பொழுதே அந்த ஞான வாசனையை திடப்படுத்தி ஞான சக்தியின் மூலமாக நாம் யார் என்பதை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை தவறினாலும் கூட, இந்த பிறவியில் அதை அறிய முடியாவிட்டாலும் கூட, நாம் செய்த பயிற்சிகள், நாம் கற்ற இந்த ஞானம் எதுவும் ஒரு பொழுதும் வீணாகாது. அது என்ன ஆகும்? தொன்று தொடுத்த அடுத்த பிறவிகளும் கூட தொடரும். சிலருக்கு அது தெரிகின்றது, சிலருக்கு அது தெரியாமல் இருக்கின்றது. அதனால் பூர்வ ஜென்மங்கள் தெரிய வேண்டும்ங்கிறது அவசியம் கிடையாது. அதை பற்றி நாம் அதிகம் கவலைப்பட வேண்டாம். ஆனால் எல்லா ஜென்மங்களிலும் ஏதோ ஒன்று இருக்கின்றதா இல்லையா? இந்த ஜீவனுக்கு எல்லா ஜென்மங்களிலும் ஆதாரமாக இருக்கக்கூடியது ஒரு ஈஸ்வர தத்துவம், ஒரு இறை தத்துவம் இருக்கின்றது, ஒரு பிரம்ம வஸ்து இருக்கின்றது. அதை மறக்கக்கூடாது. பகவானை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு புருஷோத்தமன்னே பெயர். ஏன்னா அவருக்கு எல்லா அவதாரங்களும் நினைவில் இருந்தது. அப்படி அவதாரங்கள் எடுத்த பொழுதும் கூட தான் பரம்பொருள் தான் என்பது கூட அவருக்கு எப்பொழுதும் நினைவில் இருந்து கொண்டே இருந்தது. ராமருக்கு கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ராமர் என்பது மட்டும்தான் நினைவில் இருந்தது. அது அந்த அவதாரத்தினுடைய மகிமை அது. ஆனால் கிருஷ்ணாவதாரம் பூர்ணமான அவதாரமாக இருந்தது. அதை தான் பகவான் என்ன சொல்கிறார் இந்த அடுத்த பாடலில், எனக்கு எல்லா பிறவிகளுடைய நினைவுகள் மட்டுமல்லாது என்னுடைய உண்மையான ஸ்வபாவம் என்ன. இப்போ ஞானிகளே கூட ஞானத்தை அறிந்த பிறகு நமக்காக மீண்டும் அவர்கள் பிறவிகளை எடுக்கலாம். ஒரு முறை ஞானத்தை அடைந்த பிறகு பிறவி கிடையாது என்பது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பொது வழக்கு. அப்புறம் ஞானம் அடைந்தவர்களெல்லாம் திரும்பவே வரலைன்னா அப்புறம் யாருக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்? ஆனால் அதன் பிறகு ஞானிகள் கர்மத்தினுடைய பந்தத்தினால் அவர்கள் மீண்டும் பிறப்பது கிடையாது. ஞானிகள் கூட சுதந்திரமாக பிறக்கின்றார்கள், நித்திய முக்தர்களாகவே பிறக்கின்றார்கள். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் என்ன பிறக்கும் பொழுது பந்தத்தோடு பிறந்து அப்புறம் ஞானத்தை அடைந்தாரா? சுவாமி விவேகானந்தர், இப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் கூட பிறக்கும் பொழுது எப்படி பிறந்திருக்கின்றார்கள்? நித்திய முக்தர்களாக பிறந்திருக்கின்றார்கள். மகரிஷிகளே பூலோகத்தில் ஒரு மானிட வடிவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்படின்னு தான் நாம் அதெல்லாம் அதன் மீது நமக்கு அளவிட முடியாத நம்பிக்கை உண்டு. மீண்டும் அவர்கள் இந்த உலகத்தில் வந்தாலும் உலக விஷயங்களால் அவர்கள் பந்தப்படுவது கிடையாது. இதுதான் நமக்கும் இறைவனுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள விஷயம் என்ன என்றால், நமக்கு நம்முடைய உண்மையான ஞானசக்தி என்பதும் நமக்கு நினைவில் இல்லை. நாம் ஞானிகளைப் போன்றோ அவதார புருஷர்களைப் போன்றோ நாம் பந்தமில்லாமலும் பிறக்கவில்லை. நம்முடைய பிறவிக்கு காரணம் கர்மத்தினுடைய வினைகள். அதனால இதை என்ன சொல்கிறோம்? ஜன்மம் என்று சொல்கின்றோம்.
ஆனால் சுதந்திரமாக பிறக்கும் பொழுது கர்ம வினைகள் காரணமாக இல்லாத பொழுது அதை என்ன சொல்கின்றோம்? அதை நம்முடைய தர்மத்தில் அவதாரம் என்று சொல்கின்றோம். அந்த ரகசியத்தை பகவான் சொல்றார். இது ஏதோ நீயும் நானும் பிறப்பது என்பது, இந்த உலகத்தில் தேகத்தை எடுப்பது என்பது முதல் முறையே கிடையாது, இது பல முறை நிகழ்ந்திருக்கின்றது அப்படிங்கிற இந்த பாடலில் 5வது ஸ்லோகத்தில் சொல்கின்றார். பார். ஸ்ரீ பகவானுவாச்ச பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. பகவான் சொல்றார், பகூனி, பகூனின்னா பல்வேறு, பல, பகு, பகுனி, பகூனி புளூரல், இது பன்மை. சில பகுனாலே பன்மை தான், பகுனாலே பல. அதுலேயும் கூட என்ன பண்ணுறாரு, அதிலே இந்த சொல் சமஸ்கிருத சொல் பன்மையில் இருக்கின்றது. பகூனி என்றால் பல்வேறு ஜென்மங்கள், பிறவிகள். வியதீதானி, வியதீதானின்னா கடந்து போய்விட்டது, பல்வேறு பிறவிகள் கடந்து போய்விட்டது. யாருக்கு? மே, ஒன்று பகவான் சொல்கிறார் எனக்கு, நானும் இதற்கு முன்பாக பல பிறவிகளை எடுத்திருக்கின்றேன். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவானுடைய எந்த ஜென்மங்களும் பகவானுடைய எந்த பிறவிகளும் கர்மத்தினுடைய வசத்தினால் கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவ ஜன்மானி ச அர்ஜுன, தவ ச, அந்த சன எல்லாருடையதுன்னு சேர்த்துக்க வேண்டியதுதான். நீயும் சரி, நானும் சரி, பிறரும் சரி, எல்லோருக்குமே பல்வேறு ஜென்மங்கள் என்பது கடந்து போய்விட்டது. இதேதோ முதலாக நாம் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை அப்படி, ஆனால் வரும்போது புதுசாக வர்றோம் அப்படி. ஆனால் எத்தனையோ ஜென்மங்கள் உள்ளிருக்கக்கூடிய இந்த ஜீவன் பல்வேறு ஜென்மங்களே, பல்வேறு தேகங்களை எல்லாம் அது எடுத்திருக்கின்றது. அப்போ இறைவனுக்கு, குருவிற்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பகவான் சொல்றார், தான்யகம் வேத சர்வாணி. அர்ஜுனா, நான் அவை எல்லாவற்றையும் அறிந்தே இருக்கின்றேன். மகாபாரதம் படித்தாலே தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கு. அவர் தன்னுடைய பிறவிகளை மட்டும் இல்லை, அப்படி தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய எல்லோருடைய பிறவிகளையும் கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? சுருக்கமாக சொல்லணும்னா எல்லாருடைய லட்சணமும் பகவானுக்கு தெரிய முடியும். அவருடைய லட்சணம் மட்டும் இல்லை, இறைவனுக்கு எல்லாருடைய லட்சணங்களும் தெரிய முடியும். அதனால்தான் அவர் எதுவும் அவரை ஆச்சரியப்படுத்துவது கிடையாது. யாருடைய அணுகுமுறையும் பார்த்து அவர் அதிர்ச்சி அடைவதும் கிடையாது. துரியோதனன் ஏன் எப்படி இருக்கின்றான்? பகவானுக்கு ஒரு அதிர்ச்சியும் இல்லை. அவன் ரொம்ப நல்லவனாக இருந்தால்தான் அதிர்ச்சி அடைந்திருப்பார். அப்படி துரியோதனுடைய பிறவிகளும் தெரியும். அர்ஜுனனுடைய பிறவிகள், பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் எவ்வாறு இருந்தார்கள் எல்லாமே தெரியும். தான்யகம் வேத சர்வாணி, நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றேன். அர்ஜுனனை பார்த்து சொல்லார், நத்வம் வேத்த பரந்தப. நத்வம் துவம் ந வேத்த, ஆனால் அவற்றையெல்லாம் நீ அறிந்திருக்கவில்லை அப்படின்னு, உன்னுடைய ஜென்மங்களையும் அறிந்திருக்கவில்லை. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞான சக்தி, இறைத்தன்மை என்பதும் உனக்கு என்ன இருக்கின்றது? உனக்கு மறைக்கப்பட்டு இருக்கின்றது. அப்போ இது நமக்கும் பொருத்தம் தானே அப்படின்னா. அப்போ சிலர் இதை முழுமையாக தன்னை அறிந்திருக்கின்றார்கள், சிலர் அறியாமல் இருக்கின்றார்கள். அப்போ நாம் தெரிந்து கொள்வது, நம்முடைய உண்மையான ஞான சக்தியை, நம்முடைய இயல்பை அறிய விடாமல் தடுப்பது எது? ஏதோ ஒன்று, ஒரு திரை இருக்கிறதால் தானே தெரியலை. அப்போ எது தடுக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அறியாமை, மோகம். ஒரு அறியாமை என்பது இக்னோரன்ஸ்னு சொல்கிறோம். அது எங்கே இருக்கின்றது? அது இந்த தேகத்தை எடுத்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞான சக்தி என்பது மறைக்கப்பட்டு விட்டது. அதுதான் ஆவரணம்னு சொல்கின்றோம். மறைக்கப்பட்டு விட்டதோடு இல்லாமல் இந்த ஞானத்திற்கு புறம்பாக எதெல்லாம் இருக்கின்றதோ அவையெல்லாம் நமக்கு தெரிகின்றது. அதுதான் விக்ஷேப சக்தின்னு சொல்கிறோம். 2 சக்தி. இந்த ஆவரணமும் விக்ஷேபமும் இருக்கிறதால் தான் மனிதர்களுக்கு தர்மங்கள், அதர்மங்கள், பாபங்கள், புண்ணியங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கணும்.
இன்னும் நமக்கு எதன் மீது தர்ம அதர்ம பாப்பம் புண்ணியம் இதெல்லாம் பேருக்கு பேர் சம்ஸ்காரங்கள்னு பெயர். இந்த வாசனைகள் எல்லாம் மனதில் இருப்பதால் மனிதர்களுடைய தர்ம அதர்மங்கள் பாவ புண்ணியங்கள் எல்லாம் அந்த மனிதனை எதில் தூண்டுகின்றது அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய காரியங்களை செய்யவே தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. பெரும்பாலும் ரஜோகுணமும் தமோகுணமும் நம்மை வெளியில் தூண்டிக்கொண்டே இருப்பதால் நம்மால் என்ன செய்ய முடியும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞான சக்தியை ஞான ஸ்வரூபத்தை அடைய முடியவில்லை. ஆனால் பகவான் அவர் தோன்றும் பொழுது நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூப ரூபமாக இருக்கிறார். அவருக்கு என்ன கிடையாது, அவருடைய பிறவி தர்ம அதர்மங்களினால் கிடையாது, பாப்ப புண்ணியங்களினால் கிடையாது. அப்போ அவர் ஏன் ஜென்மம் எடுக்கணும் அதுதான் அர்ஜுனன் கேட்பான். உனக்கு பாப்பம் புண்ணியங்களே இல்லை, தர்ம அதர்மங்களே இல்லைன்னா அப்போ ராமகிருஷ்ணர் ஏன் பிறவியை எடுக்க வேண்டும், விவேகானந்தர் ஏன் பிறவியை எடுக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய பிறவியில் எந்த ஒரு சுயநலமும் இல்லாத சுதந்திரம். நமக்கு சுயநலமின்மையும் இல்லை, சுதந்திரமும் இல்லை, ரெண்டுமே இல்லை. we are not free and we are not selfless also. மனிதர்களுக்கு சுயநலமும் இருக்கின்றது, ரெண்டாவது என்ன இருக்கின்றது, பந்தமும் இருக்கின்றதால் அதை நாம் பலப்படுத்தி கொண்டே போகின்றோம். இப்போ சுவாமிஜியினுடைய அஷ்டோத்திரத்தில் கூட குருநாதருக்கு நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபா நமக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குருதேவருடைய பாதகைகள் இங்கே வந்திருக்கும், நீங்கள் எல்லாம் இங்கே கூட ஒரு அர்ச்சனையை பண்ணியிருப்பீர்கள். அவர்களெல்லாம் பிறக்கும் பொழுதே என்ன செய்கின்றார், நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபமாக இருக்கின்றார். அப்போ எந்த அளவிற்கு நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்கின்றதோ, மனதில் இருக்கக்கூடிய சலனங்கள் எல்லாம் குறைய 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 என்னாகும், ஆள் மனதில் இருக்கக்கூடிய நினைவுகள், அந்த நினைவுகள் தெரியும். அப்படிப்பட்ட மகத்தான மகான்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்கள், இல்லாமல் இல்லை. தங்களை பூரணமாக அறிந்தவர்கள், நினைவுகள் இருக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் இருக்கின்றார்கள். அதற்கு என்ன வேண்டும், அசாத்தியமான ஒரு ஆன்மீக பயிற்சி வேண்டும். அது எல்லாருக்கும் சாத்தியம். இப்போ கீதை படிக்கிறதே எதற்காக நாம் படிக்கின்றோம், இப்போ இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஞாபகம் வைத்திருக்கின்றோம் இல்லையா. அப்போ அந்த ஆற்றல் புத்திக்கு இருக்கின்றது. அதனால் பகவான் சொல்கிறார், அர்ஜுனா உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும்னு அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த ஞானத்தையும் அர்ஜுனனுக்கு நினைவூட்டுகின்றார். திருப்பி இந்த ஞானம்ங்கிறது என்ன, ஏற்கனவே எது இருக்கின்றதோ அதை நமக்கு திரும்ப திரும்ப என்ன செய்கின்றார்கள், இருக்கக்கூடியதை மீண்டும் மீண்டும் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருகின்றார். நாம் எதையும் மறந்து விட்டோமோ அதை நினைவூட்டுவது தான் என்று அதுதான் சொல்றார். அப்போ உன்னுடைய பிறவி எப்படிப்பட்டது, நீ பிறப்பதற்கு அவசியமே இல்லை, பகவான் ஜென்மம் எடுக்கிறதுக்கு அவசியமே இல்லை. அர்ஜுனன் கேட்கிறான், அப்போ பகவான் நீ ஜென்மம் எடுக்கிறிய, அப்போ உனக்கு ஒரு பந்தமும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்றார். ஐ எம் ஸோ ஃப்ரீன்னு சொல்றார். முழுமையான சுதந்திரத்தோடு என்ன பண்றார் பகவான் சொல்லும்போது, என்னை நானே சிருஷ்டித்து கொள்கின்றேன்னு சொன்னார். நாம் சொல்ல முடியுமா அப்படி? we have no choice. நாமெல்லாம் என்ன பண்ணணும் சொல்ல போனால் தவறாக நினைக்க வேண்டாம், நாமெல்லாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். we are pushed into this creation, we are pushed, but Lord has chosen. பகவான் தேர்ந்தெடுத்து வருகின்றார். நாமெல்லாம் என்ன பண்ணிடும், தள்ளப்பட்டிருக்கிறோம். தள்ளப்பட்டிருக்கின்றோமோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோமோ அது முக்கியம் இல்லை, அந்த காரியத்தை செய்வோம். ஈவன் இஃப் யூ ஆர் புஷ்டு, அட்லீஸ்ட் தென் வி வில் ட்ரை, நாம் முயற்சி செய்யலாமா இல்லையா அப்படின்னு. அதனால் இந்த ஸ்லோகங்கள், இந்த 6வது 7வது 8வதெல்லாம் 4வது அத்தியாயத்தில் மட்டுமில்லை, கீதையிலேயே மிகவும் முக்கியமான ஸ்லோகங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த 6, 7, 8 இதெல்லாம் இறைவனுடைய ஒரு விதமான விபூதிகளை சொல்லக்கூடியது. இப்போ பின்னாடி விபூதி யோகம் வரப்போகின்றது. இதுவும் கூட இறைத்தன்மையினுடைய மகிமை. இந்த மகிமைகளை தெரிந்து கொண்டோம் என்றால் அதற்கும் நமக்கும் கூட என்ன கிடையாது, நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எந்தெந்த மகிமைகள் இறைவனிடத்தில் இருக்கின்றதோ அதே மகிமைகள் தான் நாம் எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. பகவான் பின்னாடி சொல்வார், இதையெல்லாம் என்னுடைய மகிமைகளை எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் உன்னையும் நீ தெரிந்து கொள்வாயின்னு சொல்றார். ஆச்சரியமாக இருக்கின்றது. ரொம்ப சுலபமான ஒரு மார்க்கத்தை பகவான் இந்த கீதையில் கொடுத்திருக்கிறார். அதனால பகவான் அவதாரம் எடுத்து வருவது கூட இறைவனை தெரிந்து கொண்டால், இறைவன் யாருன்னு தெரிந்து கொண்டால் நாம் யாருன்னு தெரிந்துவிடும் சொல்றாரு.
அதுதான் ஆச்சரியம். உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கூட இல்லை. நீ இறைவனை தெரிந்து கொண்டு விட்டால் அதன் பிறகு அந்த இறைவன் என்னுடைய ஸ்வரூபம் என்பது நமக்கு தெரிந்து கொள்வது சுலபம்னு சொல்கிறார். இது பக்தி மார்க்கத்தில் இருக்கின்றது. அதை தான் பின்னாடி சொல்ல போகிறாருங்கிறதுக்காக இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் முக்கியமான ஸ்லோகம். இதை பார்ப்போம். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா. அழகான ஸ்லோகம். அஜோபி சன், அந்த சன்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அது எஸ்ஓஎன் இல்லை அப்படின்னு, சன்னு அப்படின்னு. அஜோபி சன் அப்பிங்கிற மாதிரி, அஜக அப்பின்னு சொல்கிறோமா இல்லையா அப்படின்னு. சமஸ்கிருத அப்பின்னா இருந்தாலும், நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும், பிறவி எடுப்பதற்கு அவசியம் இல்லாத பொழுதிலும், உண்மையிலே எந்த பிறவியும் கிடையாது. இவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லிட்டார் பாருங்க பகவான். நான் பிறவியை எடுத்தாலும் எனக்கு எந்த மோகமும் கிடையாதுன்னு சொல்கிறார். ஐ எம் நாட் அட்டாச்ட் டு திஸ் பாடி. பகவானுக்கு தான் தேகத்தின் மீதோ தன்னுடைய குடும்பத்தின் மீதோ பந்துக்களின் மீதோ எல்லாரிடத்திலும் பற்றோடு இருந்தார், எல்லாம் பாசமாக இருந்தார். ஆனால் எங்கும் அவருக்கு என்ன இல்லை அப்படின்னு எந்த பந்தமும் அவருக்கு, அவரை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவுமே பந்தப்படுத்தவே இல்லை. அஜோபி சன், அந்த பாகவதத்தில் அழகாக சொல்வார்கள். அவர் பிறந்த உடனே வசுதேவர் அவர் கையில் எடுத்துன்னு போகும்பொழுது என்ன பண்ணுறான், அந்த சிறையில் இருக்கக்கூடிய பூட்டுகளெல்லாம் அதெல்லாம் தானாகவே திறந்ததுன்னார். நாம் பிறந்தால் இன்னும் 4 பூட்டு போட்டிடுறார்கள். அந்த யமுனை நதி அது தானாகவே மேலாக வந்து வசுதேவர் யமுனையை கடப்பதற்கு உதவியதுன்னு சொல்கிறார்கள். தெய்வீக ஆற்றல் இந்த உலகத்தில் காலடியை எடுத்து வைத்தால் அதனுடைய ஆற்றல் என்பது அபரீதமான ஒரு ஆற்றலாக இருக்கும். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு ஆற்றல். அப்படிப்பட்ட அவதாரங்களை குறித்து, அவதார புருஷர்களை குறித்து படிக்கும் பொழுதே இருக்கின்றது. அப்படி அவதார புருஷர்களோடு ஒருவேளை அவர்களை பார்க்க நேர்ந்தால், அவர்களோடு வாழ நேர்ந்தால், அந்த ஆற்றல்களை எல்லாம் அனுபவிக்க நேர்ந்தால் அதுவே நமக்கு ஞானத்தை கொடுத்து விடும். ஆனால் தான் நல்ல குரு, நல்ல மகான்கள், நல்ல சாதுக்களுடைய சவகாசம்ங்கிறது முக்கியம். பகவான் சொல்றார் அஜோபி சன்னட், நான் பிறக்கவே இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுறேன், பகவானுக்கும் என்ன இருக்கிறது, அவரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தார், அவருக்கும் ஒரு நட்சத்திரத்தை வைக்கிறோம், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார். பகவானுக்கு என்ன உண்டு, பகவானுக்கும் ஒரு ஜாதகம் இருக்கின்றது. ஒன்றுமே இல்லை, பரமாத்மாவுக்கும் என்ன உண்டு, ஒரு ஜாதகம் இருக்கு. அவ்யயாத்மா, அங்கே ஒரு சன். நான் அழிவற்றவன், அழிவே கிடையாது. இருந்தாலும் அந்த தேகத்திற்கு என்ன உண்டு, அந்த கிருஷ்ணருங்கிறவருக்கு ஒரு பிறவி இருந்தது, பிறப்பு இருந்தது. அவருக்கும் என்ன இருந்தது, ஒரு நாள் இந்த தேகத்தை விட்டு அவரும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவரும் அந்த பிரபாச தீர்த்தத்தில் ஒரு நாள் படுத்திருக்கும் பொழுது ஒரு வேடன் அவருடைய காலில் வில்லை எய்து அவர் இந்த பூலோகத்தை விட்டு தன்னுடைய லோகத்திற்கு சென்றார். கதைகளில் சொல்லும்போது ராமருக்கும் என்ன இருந்தது, ஒரு ஜன்மம் இருந்தது, ராமருக்கும் என்ன உண்டு அப்படின்னு ஒரு முடிவு என்பது இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியும் தங்களுக்கு பிறப்பும் கிடையாது, முடிவும் கிடையாது. அஜோபி சன் அவ்யயாத்மா. இது பகவானுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் இதுதான், நம்மளுடைய கதையும் இதுதான். நாம் என்ன நினைத்திருக்க, நாம் பிறந்திருக்கின்றோம், ஒரு காலத்தில் இல்லாமல் போக போகின்றோம்னு அந்த மோகம் நமக்கு இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இருக்கிறதா இல்லையா அப்படின்னா அந்த அறியாமை நமக்கு இருக்குது. பகவானுக்கு அது இல்லாமல் இருக்கின்றது. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். ஈஸ்வர் ஈஷணசீலம், எல்லா உயிர்களுக்கும் நான் தலைவனாக இருந்த போதிலும் எப்பொழுதும். இப்போ நாம் நினைக்கின்றோம் பகவான் பரவாயில்லை, பகவானாக பிறந்ததால் அவருக்கு எல்லாம் தெரியறது, நான் இப்படி பிறந்திருந்தால் ஒருவேளை எனக்கு தெரிந்திருக்கலாம், நான் அப்படி பிறந்திருந்தால் எனக்கு தெரிந்திருக்கலாம், நாம் நினைக்கலாம். அங்கே பிறந்திருந்தால் ஒருவேளை ஞானம் வந்திருக்கும், அவர்களுக்கு பிறந்திருந்தால் அப்படி நினைக்காதீங்க. பகவான் ஏதோ வெறும் மனித அவதாரத்தை மட்டும் எடுக்கலை. பகவான் அவதாரங்களை பாருங்கள். அவர் மத்ஸ்ய அவதாரம் எடுத்தார், கூர்ம அவதாரம் எடுத்தார்,
வராக அவதாரம் எடுத்தார். இந்த அவதாரங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் எதுவுமே மானுட அவதாரங்களே கிடையாது. மத்ஸ்ய அவதாரம் எடுத்த பொழுதும் தான் யாருன்னு தெரியும் அவருக்கு, தான் பகவான் அவருக்கு தெரிந்திருந்தது. மீனாக பிறந்தாலும் அவருக்கு தான் பகவான்கிறத அவர் மறக்கலை. கூர்ம அவதாரத்திலும் ஆமையாக இருந்த பொழுதும் பகவானாகத்தான் இருந்தார். அதை விட வராக அவதாரம், வராகம் சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது நன்றாக இருக்கின்றது. பகவான் வராக அவதாரத்தை எடுத்துக்கொண்டு இருந்த பொழுதும் அஜோபிசன் அவ்வையார். அதனால் நாம் எந்த பிறவியை எடுக்கின்றோம், ஆணாக பிறக்கின்றோமா பெண்ணாக பிறக்கின்றோமா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எந்த தேகம்ங்கிறது கூட முக்கியம் இல்லை, பகவானுக்கு அது முக்கியம் இல்லை. மானுடர்களுக்கு மானுட தேகம்ங்கிறது முக்கியமாக சொல்கிறோம். அந்த மானுட தேகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் அது ஞானத்தை அடைவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அது பகவானிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். திடீர்னு வாமன அவதாரம் எடுக்கிறார், திடீர்னு பார்த்தா நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார், பல்ராமர் அவதாரம் எடுக்கிறார், ராம அவதாரம் எடுக்கிறார், கிருஷ்ண அவதாரம் எடுக்கிறார். ஆனால் எல்லா அவதாரத்திலும் நாமளும் எவ்வளோ அவதாரங்கள் எல்லாம் எடுத்துட்டோம், எவ்வளோ அவதாரங்கள் எடுத்திருக்கோம். புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருகமாய் பாம்பாயின்னு. ஆனால் எல்லா அவதாரங்களும் சுதந்திரமாகவே இருக்கின்றன. இது ஒரு கேள்விதான் நான் கேட்கக்கூடியது. நான் சுதந்திரமாக இருக்கேன். டு ஐ ஃபீல் தட் ஃப்ரீடம்? அந்த சுதந்திரத்தை நாம் உணர்கின்றோமா? இல்லைன்னா ஏதோ ஒரு கயிறு கட்ட மாதிரியே, யாரோ கயிறு கட்டி இழுக்கிற மாதிரியே நாம் இன்னும் நினைத்து கொண்டே இருக்கின்றோமா? பகவான் அதற்கு காரணம் என்ன? பகவான் சொல்றார், பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய. நான் பிறந்தாலும் கூட என்னுடைய பிரகிருதியை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு. அது அசாத்தியமான ஆற்றலா இல்லையா? பிரகிருதியும் சுவாமது. பிரகிருத்தினா என்ன? இங்கே ரெண்டு வார்த்தை சொல்றார். ஒன்று மாயைன்னு, ஆத்ம மாயையான்னு மாயைன்னு ஒன்று இருக்கிறது, இன்னொன்று என்ன இருக்கிறது? பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கின்றது. ரெண்டு வேற வேற இல்லை. ஆனால் இங்கே மாயைங்கிறது காரணம், பிரகிருதிங்கிறது காரியமாயிடும். ஸோ பிரகிருத்தினா சத்வம், ரஜஸ், தமஸ், மூன்று குணங்கள். மூன்று குணங்கள். இந்த மூன்று குணங்களில் தான் பஞ்சபூதங்கள் எல்லாம் இந்த சிருஷ்டி. அப்போ பிரகிருதியும் சுவாமதிஷ்டா. ஏன்னா பிரகிருத்தின்னா இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டி. பகவான் சொல்ல படைக்கும்போது என்னுடைய பிரகிருத்தியை, என்னுடைய இயல்புகளை, இந்த மூன்று இயல்பு தான் சத்வம், ரஜஸ், தமஸ். பகவானுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவர் பிரகிருத்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். நாம் எப்படி இருக்கின்றோம்? நாம் பிரகிருத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றோம். பிரகிருதி இப்போ எழுந்துருன்னா எழுந்து போயிடுவோம். அப்படி இப்போ அதுதான் நல்ல விதமாக உட்காருன்னு என்ன பண்ணுறோம்? நம்ம கீதையில் 3வது அத்தியாயத்தில் படித்த மாதிரி அவசியம் பிரகிருத்தேர் வசாத். மனிதர்கள் எல்லாரும் பிரகிருத்தியினுடைய வசத்தில் அவர்கள் எல்லாரும் எந்த ஒரு ஆற்றலும் இல்லாமல் அதனுடைய வசத்தில் இருக்கின்றார்கள். அவசியம் வசாத், வேறு வழியே இல்லாமல். அப்போ நமக்கு மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு இந்த குணங்களை, சத்துவ குணத்தை, ரஜோ குணத்தை, தமோ குணத்தை, அதையெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. பட் நாம் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண வேண்டும்? இந்த குணங்களை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த குணங்கள் தோன்றுவது, அந்த குணங்களினால் நாம் வசப்படாமல் என்ன பண்ண வேண்டும்? இந்த குணங்களை நாம் வசப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போ படிக்க உட்கார்ந்தோன்னா எடுத்த உடனே உட்கார்ந்து எல்லா சாஸ்திரங்களையெல்லாம் படிக்க மனம் எங்கெங்கே அலைய பாய்ந்துட்டே இருக்கும். ஆனால் மனதை என்ன பண்ண முடியும்? ஒருமுகப்படுத்த முடியுமானா முடியும். நம்ம தியானத்தில் உட்காரும் போதே என்ன பண்ணுறோம்? மனதை ஒருமுகப்படுத்தவே முடியாது, தியானம் பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவோடு உட்கார்ந்தோன்னா முடியாது. இந்த பிரகிருதிகளையெல்லாம், இயல்புகளையெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? இயல்புகளையெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கு. இப்போ உட்காரும்போதே உடம்புக்கு சொல்லணும், இன்னும் 1.25 மணி நேரம் நேரம் ஒழுங்காக நிமிர்ந்து உட்காரு கேட்கணும். நாம் சொல்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உடம்பு என்ன பண்ணணும் கேட்கணும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பாவம் உடம்பு என்ன சொல்கிறது அதே தான் நம்ம கேட்க வேண்டும். அது வேறு. அதுக்கு இதை குணங்களை கட்டுப்படுத்தினால் போகிறோம். அது பாட்டு உடல் இருக்கிறது இருந்துட்டு போட்டோம். தெரியல என்ன எவ்வளோ நாள் இப்படி நிமிர்ந்து உட்கார முடியும்னு எனக்கும் தெரியல அப்படின்னு. அதுக்கு இருக்கு பின்னாடி வேணும்னா அப்படியே லைட்டாக பின்னாடி போய் சாஞ்சிக்கலாம். முடிந்த வரைக்கும் பார்ப்போம். இந்த உலகத்தில் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியாதது ஒன்றும் இல்லை. பிரகிருதியும் சுவாமதிஷ்டாய். சம்பவாமி, அந்த வார்த்தையே பாருங்க, என்ன அழகான வார்த்தை. சம்பவாமி,
நமக்கெல்லாம் அந்த சம் எடுத்துடணும், முன்னாடி இருக்கக்கூடிய சம் எடுத்துட்டு நாமெல்லாம் பவாமி, அகம் பவாமி அப்படின்னு நாமெல்லாம் பிறந்திருக்கின்றோம். வி ஆர் பார்ன், லார்ட் இஸ் மேனிஃபெஸ்டட். பகவான் வந்து தோன்றினார், அவர் சம்பவாமின என்னை நானே தோற்றுவித்துக் கொள்கின்றேன். அவர் வருவதற்கு முன்பாகவே தான் எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும், தான் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் என்ன என்று எல்லாவற்றையும் தெரிந்தே இருக்கின்றார். இப்போ நாம் ஒரு இடத்தில் பிறக்கின்றது, ஒரு உருவத்தில் பிறக்கின்றது, ஒரு காரியங்களை செய்வதெல்லாம் அதையெல்லாம் நாம் நிச்சயிக்கவில்லை. நம்முடைய கர்மங்கள் நிச்சயித்து இருக்கின்றன. நாம் என்ன கர்மங்கள் செய்திருக்கின்றதோ அவரவர்கள் நம்முடைய கர்மங்களுக்கு ஏற்றவாறு நாம் பிறவிகளை எடுக்கின்றோம், அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அவசியம் இல்லை, ஆனால் அறியாமையினால் அதை செய்து கொண்டே இருக்கின்றோம். பகவான் சொல்றார் சம்பவாமி. சம்பவாமின்னா ஆத்ம மாயையா, மாயை. மாயை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். மாயைங்கிறது ஒரு மாபெரும் சக்தி. இந்த முழு பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது மாயை. பகவான் சொல்ற ஆத்ம மாயை. அது யாருடைய மாயை? அது அவருடைய மாயை. நாம் ஏன் மாயை கட்டுப்படுத்த முடியவில்லை? மாயையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கின்றோம்னா இந்த மாயை நம்முடையது கிடையாது, இது பகவானுடைய மாயை. அது இறைவனுடைய மாயையாக இருப்பதால் அது என்ன பண்றதில்லை, இறைவனே ஒண்ணுமே செய்யறதில்லை. இப்போ நெருப்பு, இப்போ நாம தொட்டா என்ன பண்றது, நெருப்பு சுடுறது அப்படின்னு. ஆனால் அந்த நெருப்பினுடைய சுடக்கூடிய தன்மை நெருப்பையே சுடுமா? சுடாது. ஏன்னா அதனுடைய மாயை தானே, அதனுடைய சக்தி தான். எது அதனுடைய சக்தியாக இருக்கின்றதோ அதை என்ன பண்ணுவோம், அந்த சக்தி அந்த வஸ்துவை ஒன்றும் செய்யாது. ஆனால் இது யாருடைய மாயை? இது பகவானுடைய மாயை. ஆனால் இந்த மாயை நம்மால் ஜெயிக்க முடியுமா? பகவான் சொல்றார், சுலபமாக சொல்றாரு. தெய்வீ ஏஷா குணமயி. பின்னாடி பார்ப்போம். எத்தனாவது அத்தியாயம் இது? 7வது அத்தியாயம். தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா. இந்த மாயை இருக்கின்றதே அது ரொம்ப தெய்வீகமானது, குணமயி, குணங்கள் நிறைந்தது. பகவான் சொல்றார் மம மாயா. உபனிஷத்துக்கள் எல்லாம் நம்ம படிப்போம். மாயாம் து பிரகிருதிம் வித்தி மாயினம் து மகேஸ்வரம். எந்த உபனிஷத்து இது? ஸ்வேதாஸ்வேதர் உபனிஷத்து. டக்கு டக்குன்னு சொல்றீங்களா எல்லாரும்? ஸ்வேதாஸ்வேதர் உபனிஷத்து. மாயாம் து பிரகிருதிம் வித்தி மாயினம் து அவர் மாயி. அதனால்தான் அவரால் என்ன பண்ண முடியுது, அவர் 8வதாக பிறக்கும் பொழுது எவ்வளோ காரியங்கள் எல்லாம் மாயினால் என்ன பண்ணுறார், முன்னாடி ஒன்று அனுப்பி விட்டுறாரு, இங்கே போகிறார், அங்கே எவ்வளவோ அந்த காரியங்களை எல்லாம் செய்கின்றார். ஆத்ம மாயா, இது பகவானுடைய மாயா. அப்போ நாம் என்ன, மாம் ஏவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தி தேவ். மாயை கடப்பதற்கு ரொம்ப சுலபமானதுன்னா இந்த மாயை யாருடையது, அவனை என்ன பண்ணணும், அவனை சரணடைந்தால் போறோம். அப்போ மாயை என்ன பண்ணாது, மாயை நம்மையும் தீண்டாது. மாயாவியை பிடிச்சோன்னு என்ன இல்லைன்னா நாம் இந்த மாயையோடு போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். டோன்ட் ஃபைட் வித் திஸ் மாயா. மாயை போராடி போராடி பிரயோஜனமே இல்லை. அதை விட என்ன பண்ணணும், யாருடையது இந்த மாயைன்னு பகவான் தான் ஆத்ம மாயான்னு சொல்லிட்டாரு. ஆனால்தான் என்னுடைய மாயங்கிற தேகம் இல்லாவிட்டாலும் ஆச்சாரியார் எழுதியிருப்பார், தேகவான் இவ அப்படின்னு எழுதியிருப்பார். எனக்கு சரீரமே இல்லாவிட்டாலும் கூட என்னுடைய மாயையினால் சரீரத்தை எடுத்து கொண்டது போல். இறைவனுக்கு தன்னையும் தெரிந்திருக்கின்றது, தன்னுடைய மாயையும் தெரிந்திருக்கின்றது. அதனால் மாயையினுடைய வசத்தில் இல்லாமல் இருக்கின்றார். நமக்கு நம்மை குறித்தும் தெரியவில்லை, மாயையினுடைய குணாதிசயங்களும் தெரியாததால் என்ன பண்ணுறோம், அந்த மாயையினுடைய பிடியில் அகப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இப்போ கேட்ட, இஸ் தேர் அ வே, இதிலிருந்து வெளி வர முடியுமா அப்படின்னு. ஞானம்தான் அதற்கு, மாயையிலிருந்து வெளி வருவதற்கு என்ன மார்க்கம், ஞானம்தான் ஒரு மார்க்கம். இவ்வாறாக என்னை சிருஷ்டித்துக் கொள்கின்றேன்னு பகவான் சொல்றார். அதுதான் தி லார்ட் இஸ் பார்ன் வித் பர்பஸ். இப்போ நம்ம மாயையிலிருந்து வெளியில் வரணும்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த நோக்கத்தை நாம் கற்பித்து கொண்டோம் என்றால் மாயையிலிருந்து வெளிவந்து விடலாம். மாயை எல்லாரும், மாயை சகாயமாகவும் இருக்கும், மாயா உபகாரி, மாயை அபகாரியாகவும் இருக்கும்.
மாயை நமக்கு உற்ற நண்பனாகவும் இருக்கும், மாயை நமக்கு விரோதியாகவும் ஆகிவிடும். மாயை எப்பொழுது நமக்கு உதவுகின்றது என்றால், நாமும் பிறந்திருக்கின்ற விடுங்க, அஜோபி சன் அவே ஆத்மா பூதானம் இவ்வளோலாம் இல்லைன்னாலும் கூட, நாம் சுதந்திரமே இல்லாமல் பிறந்திருந்தாலும் கூட, இப்பொழுது பிறந்த பிறகு இப்போ இவ்வளோ விஷயங்களை படிக்கின்றோமா இல்லையா? இது உயர்ந்த பிறவி, ஞானத்தை அடைய வேண்டும், இறைவனை அப்போ ஒரு உயர்ந்த நோக்கத்தை, ஒரு சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழாமல், அது இருந்துட்டு போட்டும், சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, தூங்க வேண்டாம்னு சொல்லலை, ஒரு குடும்பம் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை. பட் இதோடு என்ன இருக்க வேண்டும்? டிஸ்கவர் எ சுப்ரீம் பர்பஸ். வாழ்க்கையில் ஒரு மிக உயர்ந்த ஒரு நோக்கத்தை கல்பிதம் செய்து கொண்டால் மாயை உருமாறும். கொஞ்சம் சுயநலத்தை விட்டு வெளியில் வந்தோம் என்றால் மாயை நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, மாயை நமக்கு உதவும். அதுதான் இந்த ராமகிருஷ்ணர் சரித்திரங்கள் எல்லாம் ஏன் மனதை படுத்தி. இப்போ தான் ஒரு 2 மாதத்திற்கு முன்பு தட்சிணேஸ்வரம் போயிட்டு வந்தேன். அந்த காளியெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் இந்த ராமகிருஷ்ணர் வாழ்ந்த அந்த அறையெல்லாம் அப்படியே இருக்கின்றது. அப்படி அவருக்கு அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மாயை தானே தேவிங்கிறது யார்? மாயை தானே அப்படின்னு. இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ மாயைகள் நிகழ்த்தினாள், இல்லைன்னு சொல்ல முடியாது. so many things has happened. ஆனால் ஒரு நல்ல நோக்கம், தூய்மையான நோக்கம் இருந்தால் மாயை நமக்கு உதவும். அப்படி உதவும். நான் உனக்கு என்ன செய்யட்டும், உனக்கு என்ன செய்யட்டும், உனக்கு என்ன செய்யட்டும் சொல்ல தூக்கி இப்படி நம்மளை மேலே கூட உட்கார வைக்கும், அப்படி வைக்கும். ஆனால் நம்மளுடைய நோக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நாம் இந்த உலகை மதிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் மாயை நம்மை மதிக்கும். அப்படி நாம் எப்பொழுதும் இந்த உலகத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்த உலகை மதிக்காவிட்டால், உறவுகளை மதிக்காவிட்டால், இதில் எதிலையுமே மதிப்பில்லாமல் அகங்காரத்தோடு வாழ்ந்தோம் என்றால் மாயை நம்மை தண்டிக்கும். இஸ் மாயா அலோன் பிளஸ்ஸஸ், மாயா அலோன் பனிஷஸ். மாயை தான் தண்டிக்கின்றது. அப்படி மாயை தான் நமக்கு அருளும் செய்கின்றது. ஏன்னா மாயை என்பது இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய ஆற்றல். இறைவன் எதையும் மாயையின் மூலமாக செய்கின்றார். புரியுறதா உங்களுக்கு? அதனால் பகவான் இந்த பூலோகத்திற்கு வரும்பொழுது அவதாரமாக ஒரு அசாத்தியமான ஆற்றல். நீங்கள் அது கிருஷ்ணாவதாரம் பாருங்கள், 126 வருடங்கள். இன்னும் ஒரு ஆற்றல், ஒட்டுமொத்த ஒரு சிருஷ்டியினுடைய ஒரு போக்கை என்ன செய்ய முடியும்? ஒரு அவதாரத்தினால் மாற்றிவிட முடியும். யோகிகளால் கூட செய்ய முடியும். ஒரு தேசத்தினுடைய தலையெழுத்தை என்ன பண்ண முடியும்? மாற்றிவிட முடியும். கிருஷ்ணாவதாரம் மாற்றினார். ஒட்டுமொத்த அசுர கூட்டங்களையும் என்ன பண்ணார்? வதம் பண்ணார். தெர் இஸ் அ ட்ரெமெண்டஸ் எனர்ஜி. அதில் என்ன இருக்கும்? அப்படி ஒரு ஆற்றல் உண்டு. அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை நாம் கற்பித்து கொண்டோம் என்றால் அவ்விதமான ஆற்றல் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். நம்மையும் மீறி அது குருவினுடைய அருள், இறைவனுடைய அருள், உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் மாயை ஒன்றும் பண்ண. அப்போ மாயையை பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம். இப்போ சிம்பிளாக இதில் என்ன கஷ்டம்? எப்போ பார்த்தாலும் மாயை மாயை மாயைன்னு. அதான் ராமகிருஷ்ணர் வித்யா மாயைன்னு சொல்வார். இன்னொன்று என்ன சொல்வார்? அவித்யா மாயைன்னு சொல்வார். ஒரு சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னை நானே சிருஷ்டித்துக் கொள்கின்றேன். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, பகவானுக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றதுன்னு சொன்னேன் இல்லையா. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பகவானுக்கு எது நோக்கமோ அதுவே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அதனால தான் எத்தனையோ பேர் பகவான் அவதாரம் எடுத்து வரும்பொழுது அவருக்கு உபகாரம் செய்த எதை அடைந்தார்கள் அப்படின்னா இறைநிலையை, தெய்வீக நிலையை அடைந்தார்கள். இப்போ பகவானுடைய நோக்கம் என்ன? அது பகவானால் தான் செய்ய முடியும். பட் எங்கேயோ ஒரு இடத்தில் அந்த நோக்கத்திற்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாமும் ஒரு கருவியாக, ஒரு சாதனமாக இருக்கலாம். அடுத்த 2 பாடல்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப தெரிந்த பாடல்கள். இது வெறும் ஸ்லோகங்கள் இல்லை, இதில் நம்முடைய பொறுப்பையும் சேர்த்து சொல்லியிருக்கின்றார். வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய பொறுப்பு என்பது என்னங்கிறது சொல்லியிருக்கிறார் பார். இந்த 7வது ஸ்லோகம் 8வது ஸ்லோகம் 2 ஸ்லோகங்களையும் சேர்ந்து படிப்போம், அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். யதா யதா ஹி தர்மஸ்ய ग्लानिर्भवति भारत
அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஸ்லோகங்களை சொல்லும் பொழுதே எப்படி இருக்கிறது பகவான். இந்த இந்து தர்மத்தில் நாம் சொல்லும்போது இதை மதம்னு கூட சொல்கிறதே இல்லை. அப்படி நம்முடைய மதத்திற்கு பேரே இந்து தர்மம் தான் சொல்லுவோம். அதனால தான் இது சனாதன தர்மம்னு சொல்கிறோம். பகவான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், யாரெல்லாம் இந்த சனாதன தர்மத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரோ அவர்களையெல்லாம் பகவான் என்ன பண்ணுற, அதுதான் இந்த ஸ்லோகமே. அப்படின்னு இதை படித்தா இதெல்லாம் பேச மாட்டார்கள். அப்படின்னு பகவானுடைய ஆற்றலுக்கு முன்பாக, இந்த சிருஷ்டியினுடைய ஆற்றலுக்கு முன்பாக இந்த சாமானிய ஜீவன்களுடைய இவர்களெல்லாம் பேசும் பொழுது கோபம் கூட வர்றதில்லை நமக்கு. அப்படி ஏன்னா வேடிக்கையாக இருக்கின்றது. அப்படி ஏன்னா அவர்களுக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாது, தர்மம்னா என்னன்னு தெரியாது, இதனுடைய வேர் எவ்வளவு ஆழமானது ஆக்சுவலாக அது உச்சரிக்க கூட தெரியாது. சனாதன தர்மங்கிறது கூட வாயில நுழையாது. அப்படி நாம் இதை மதம்னு கூட சொல்கிறதே இல்லை. அப்படி இது எவ்வளவு பெரிய தர்மம், இது யாருடைய பாதுகாப்பில் இருக்கின்றது? நீங்களும் நானும் இதை பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு இறைவனே இதற்கு அரணாக இருக்கின்றார். இது இந்த தர்மம் சிருஷ்டியில் முதலில் தோன்றிய தர்மம் இது. மற்ற எல்லா தர்மங்களும் இதிலிருந்து தோன்றிய தர்மங்கள் தான். அப்படி இது ஆரம்ப கால இந்த தர்மத்தை அழிக்கணும்னு ஒருத்தர் சிருஷ்டியவே அழிக்கணும், அப்படின்னு முழு படைப்பையே அழிக்கணும் அப்படின்னு. இவங்களாம் நாட்டை வேணால் அழிப்பார்கள், இவர்களால் அவ்வளோதான் குட்டிச்சவர் ஆக்க முடியுமே தவிர இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் பகவான் என்ன பண்ணுவார், என் குருநாதர் சொல்வார், லார்ட் கிவ் சச் பீப்புள் லாங் ரோப்னு சொல்வார். பகவான் அவங்களுக்கு கொஞ்சம் நீண்ட கயிறை கொடுக்குறார், தேர்ஃபார் தே கேன் ஹேங் தெம்செல்ஸ் ஆன் தேர் ஹெட்னு சொல்வார். அதனால் அவர்கள் தங்களை தாங்களே அழித்து கொள்வார்கள். இந்த ஸ்லோகங்களையெல்லாம் உட்கார்ந்து படித்தார்கள் என்றால் வாயை திறக்க மாட்டார்கள். ஏன்னா உடனே என்ன பண்ணுவார்கள், இந்த தர்மத்தில் தான் ஜாதி அது வரப்போகிறோம், சாதர் வர்ணியம் மயா சுஷ்டம். பட் இதெல்லாம் விளக்கம் சொல்லணும்னா ரொம்ப நேரமாகும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக உட்கார்ந்து கேட்கணும். நீங்கள் இருந்து அதனுடைய விளக்கங்களை எல்லாம் பார்ப்போம். சாதர் வரியம்னா என்னன்னு அப்போ இந்து தர்மத்தினுடைய ஒரு தனித்துவமான கோட்பாடு அதுதான் அவதாரம் என்பது. இப்போ வேறு மதங்களில் கூட உண்டு, ஆனால் அங்கெல்லாம் இறை தூதர்கள் வருகின்றார்கள்னு சொல்வார். இறைவனே வருகின்றாருங்கிறது அது ஒரு தனித்துவமான கோட்பாடு. இட் இஸ் அ யூனிக் கான்செப்ட் இன் அவர் ஓன் ட்ரெடிஷன். ஹிந்து ட்ரெடிஷனில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் என்னென்னா, பகவானே என்ன பண்ணுறார் அப்படின்னா அவதாரங்களை எடுக்கின்றார். மகாவிஷ்ணு அவதாரங்களை எடுக்கின்றார். 10 அவதாரம் மட்டுமில்லை, பாகவத்தில் பார்த்தோன்னா எத்தனையோ அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. முழு சிவபிராணம் படித்து பார்த்தோன்னா சிவபிரானே 24 அவதாரங்களை சிவபிரானே எடுத்திருக்கின்றார். அப்படி அதை பற்றிலாம் நான் எழுதியிருக்கேன். இதில் ஒரு புத்தகத்தில் இந்த அவதாரங்களை எல்லாம் விளக்கமாக கூட நான் எழுதியிருக்கின்றேன். பகவானுடைய அவதாரங்களை பற்றி ஒன்றும் சொல்லவே முடியாது. நிறைய அவதாரங்கள் இருக்கின்றன. நித்திய அவதாரம், அம்ச அவதாரம், கலா அவதாரம், பூர்ண அவதாரம், மரியாதா அவதாரம், லீலா அவதாரம், எவ்வளோ இருக்கிறது பாருங்க. சிலதெல்லாம் வெறும் அம்சம், ஒரு அம்சம் மட்டும் வரும், அம்சாவதாரம். ஷோடச கலைகளில் ஒரு கலையை மட்டும் ஒரு கலையோடு வருவார்கள். இப்போ கிருஷ்ணா பூரண கலா புருஷன் அர்த்தம். பூரண கலையோடு வந்தவர், 16 கலைகளோடு முழுமையாக வந்ததால் பூரண புஷ்கலான்னு சொல்கிறவா இல்லை, பூரண கலை. லீலாவதாரம், தே ஜஸ்ட் கம், லீலாவதாரம் ஒரு லீலை. நரசிம்ம அவதாரம் வந்தது, ஒரு சின்ன லீலையை பண்ணிட்டு என்ன போயிட்டார், அந்த அவதாரம் போயிடுது. அது நரசிம்மருக்காகவே, அது எதாயதாகி தர்மசே கிளானிர் பவதி தான். பரித்ராணாய சாதுனா விநாசாய, ஒரு சாதுவை பாதுகாக்க ஒரு அவதாரமே எடுத்தார், ஒரு சாதுவுக்காக. அந்த அவதாரம் வேறு யாருக்கும் இல்லை. அப்படி இன்னும் ஸ்பெஷல் அவதார் ஒன்லி ஃபார் பிரகலாதர். பிரகலாதனுக்கு மட்டுமே ஏதோ எடுக்கப்பட்ட அவதாரம் அது.
இப்படி பல அவதாரங்கள். இதை பற்றி என்ன சொல்ல முடியும்? ஸோ எப்பொழுது சரி பகவான் எப்பொழுது அவதாரம் எடுக்கின்றார்? ஒரு கேள்வி. எதற்காக பகவான் அவதாரம் எடுக்கின்றார் அப்படின்னா, எப்பொழுது எடுக்கின்றாருங்கிறது பதில் சொல்லுவது எப்பொழுதுமே இருக்கின்றார்னு சொல்லணும். அவர் எந்த ரூபத்தில் இருக்கின்றார், எந்த அவதாரமாக இருக்கின்றார் நமக்கு தெரியாது அப்படின்னு. எல்லா அவதாரங்களும் பிரசித்தமான அவதாரங்கள் இல்லை. இப்போ கூட எங்கேயாவது ஒரு அம்சாவதாரங்கள் இருக்கும், லீலாவதாரங்கள் இருக்கும், கலாவதாரம் இருக்கும். அது பூர்ண அவதாரமாக வெளிப்படும் பொழுது, இப்போ 10 அவதாரங்கள்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு பூரணத்துவம் இருக்கிறதால் அதை நமக்கு அந்த 10 அவதாரங்கள் தெரிந்திருக்கு. எங்கேயோ ஒரு மகானாக கூட பகவானே தோன்றி இருக்கின்றார்கள். அப்படி அம்சாவதாரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ அந்த காரணம் என்ன? பகவானுடைய அந்த அவதாரத்தினுடைய காரணம் யதா யதாஹி தர்மசி. யதா 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 யதான்னு என்ன? எப்பொழுது எப்பொழுதெல்லாம். வென்னவர் இங்கிலீஷில் ஒரே வார்த்தையில் சொல்லு, எப்பொழுது எப்பொழுதெல்லாம். அப்புறம் அடுத்து ஒரு யதா யதா, அப்புறம் ஒரு ஹீன்னு ஒரு வார்த்தை இருக்காது சமஸ்கிருதத்தில். நிச்சயமாகன்னு அந்த ஹீங்கிறது இன்டிக்ளைனபிள், அசை சொல் தான் அது. ஆனால் அது எம்ஃபசிஸ், ஏன்னா ஒரு உண்மையை சொல்லக்கூடியது. இது ஏதோ இங்கே சொல்லியிருக்கக்கூடியது, பகவான் சொல்லியிருக்கக்கூடியது ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்லலை. யதா யதாஹீன்னு என்ன அர்த்தம்? நிச்சயமாக என்ன பண்ணுவேன், இது நிச்சயம் நடக்கும்னு சொல்கிறார். இதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி. கிளானிஹி அப்படின்னா நாசம், இல்லைன்னா சரிவு. தர்மத்திற்கு ஒரு சரிவு ஏற்படுகின்றது. இங்கிலீஷில் டிக்ளைன்னு சொல்லுவோம். தர்மம் சரிகின்றதோ. இப்போ உண்மையிலேயே தர்மம், இப்போ ஒன்று சரியக்கூடியதாக இருந்தால் தர்மமாக இருக்க முடியுமா? இந்த கேள்வி நமக்கு வரணுமா இல்லையா? ஒன்று அழியக்கூடியதாக இருந்தால், நசியக்கூடியதாக இருந்தால் அது ஒரு பொழுதும் தர்மமாக இருக்கவே முடியாது. இப்போ யோகம் நஷ்டம்னு சொன்னோம், யோகத்திற்கு நஷ்டம் இருக்க முடியுமா? இல்லை. அதே மாதிரி தர்மத்திற்கும் என்ன கிடையாது? கிளானி கிடையாது. அப்போ இங்கே என்ன அர்த்தம் தர்மசிய கிளானி என்றால், தர்மத்தை பின்பற்றுவோருடைய எண்ணிக்கைகள் சமுதாயத்தில் குறையும் பொழுது, தி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஃபாலோயிங் ரைச்சியஸ்னஸ் இஸ் கம்ஸ் டவுன். ஒரு காலத்தில் என்ன பண்ணார்கள், சத்தியயுகம்னு சொல்லும் பொழுது அதீதமான மனிதர்களுக்கு தர்ம விஷயங்களில் பற்று இருந்தது. அப்படி பற்று இருந்தது. இன்றைக்கு தர்மம்னாலே என்ன போர்டு அடிக்கிறதுங்கிறார்கள். முதல்ல என்ன சொல்ல, தர்மம் ஞானம்னு என்ன அர்த்தம்? they say that it is getting bored. அப்போ தர்மத்தை பின்பற்றுபவர்களுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது மீண்டும் என்ன பண்ணோம், மனிதர்களுடைய மனதில் அந்த தர்மத்திற்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்கின்றது? ஒரு புது உத்வேகத்தை அந்த சமுதாயத்தில் மனிதர்களிடத்தில் கொடுக்க வேண்டும். பகவத்கீதையை பாருங்கள். இப்போ இது ஏதோ எங்களுடைய குருநாதர் முதல்ல பகவத்கீதை, இதுக்கு முன்னாடி குருநாதருக்கு முன்னாடி பகவத்கீதையெல்லாம், பட் சுவாமி சின்மயானந்தர்னு ஒன்று, அது ஒரு அம்சாவதாரம். அது உலகம் முழுவதும் இந்த பகவத்கீதைங்கிற நூல், நான் சுவாமிஜினால ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்லலை, ஆனால் எத்தனை பேர், ஒரு சாமானியர்கள் கூட பகவத்கீதைங்கிற புத்தகத்தை கையில் எடுத்து எத்தனை பேர், எத்தனை லட்சம் பேர், ஒரு மனிதர் தான், 1 person got inspired. நம்ப முடியுமா உங்களால்? இப்போ சுவாமிஜி இல்லைன்னா எனக்கு பகவத்கீதை என்னன்னே தெரிந்திருக்காது, ஒரு ஸ்லோகம் கூட தெரிந்திருக்காது. சொல்கிறதுக்கு எனக்கு வெட்கமாக, நான் 25 வயதில் தான் சமஸ்கிருதத்தில் ஆன்னு எழுத கற்றுட்டேன். அப்படின்னா ஐ ஸ்டார்டட் லேர்னிங் சன்ஸ்கிருத் ஆ. இல்லைன்னா இப்படி ஒரு அவதாரம் இல்லை, குருமார்கள் இல்லை, ஞானிகள் இல்லைன்னா என்ன இருக்காது, தர்மத்திற்கு ஒரு உத்வேகம் வராது. இப்படி சொற்பொழிவுகள், யஜ்ஞங்கள், சத்சங்கங்கள்லாம் நடக்கலைன்னா என்ன ஆகும், சமுதாயம் ஒரு சோர்வை அடைந்து விடும், உயர்ந்த சிந்தனைகள் அதற்கு இருக்காது. இப்போ நாம் இங்கே பேசுகிற விஷயம் இங்கே கேட்கிறவர்களுக்கு மட்டும் இல்லை, பகவானுடைய அருள் கீதையினுடைய ஒட்டுமொத்த ராஜபாளையத்திற்கே இருக்கும். கேட்காதவர்களுக்கு கூட என்ன இருக்கும், அவர்களுக்கும் கூட இந்த அனுகிரகம் இருக்கும். பட் இட் ஹேஸ் டு பி கண்டக்டட். இது நடத்தி நம்ம பேசிகிட்டே இருக்கணும். எத்தனை பேர் இருக்கிறார்கள்னு ரொம்ப முக்கியம் இல்லை, அது ரொம்ப அவசியமே இல்லை. அதனால் தர்மத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதன் மீது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையும் பொழுது, இந்த தர்மத்தை பின்பற்றுகின்றோம், ஒன்றுமே நடக்கலேன்னு சில நேரம் நம்பிக்கை குறையும். இல்லது யாராவது ஒருவர் தர்மத்தை விடாப்பிடியாக பின்பற்றும் போது அவருக்கு ஏதாவது இடையூறு நேர்ந்தால்,
அப்போ தர்மஸ்ய கிளானின்னு என்ன அர்த்தம்? தர்மத்தை பின்பற்றுபவருக்கு ஒரு இடையூறு நேர்ந்தால் அதுவும் தர்மத்தினுடைய சரிவு. தர்மத்தை பின்பற்றுபவன் சரிந்தால் என்ன ஆயிடும்? தர்மம் என்பது சரிந்துவிடும். அப்பொழுது என்ன செய்கிறேன்? அப்பொழுதெல்லாம் அபியுத்தானம தர்மஸ். அபியுத்தானம் மீன்ஸ் அந்த தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக, அந்த தர்மத்திற்கு ஒரு புதிய உத்வேகத்தை, தர்மத்திற்கு வேண்டாம், அந்த தர்மத்தை பின்பற்றுபவர்களுக்கு ததா, எதான்னு சொல்ற ததா, அப்பொழுது அகம் சுஜாமி. இங்கிலீஷில் சர்ஜ் ஃபோர்த்தும் பார், இதெல்லாம் இங்கிலீஷ் சொல்லி அங்கிருந்த சுஜாமின்னா என்ன? போன தடவை பவாமின்னு சொன்னார், இங்கே அது அது பூதாத்து, இது ஸ்ருஜ் தாத்து, அவ்வளோதான். சுஜாமி, என்னை நானே சிருஷ்டித்து கொள்கின்றேன். இப்போ புரியுறதா? தர்மஸ்ய கிளானின்னு என்ன? தர்மஸ்ய கிளானின்னு தர்மத்திற்கு அழிவில்லை. அப்போ நாம் இந்த தர்மத்தை நாம் எவ்வாறு இது பகவானுக்கு மட்டுமில்லை. அப்போ நாம் எல்லோருக்கும் என்ன இருக்கின்றது? இந்த தர்மத்திற்கு ஒரு உத்வேகத்தை கொடுப்பது, தர்மத்தை பின்பற்றுவது, தர்மத்தை குறித்து எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்வது, தர்ம சிந்தனையோடு இருப்பதுங்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பொறுப்பு. எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அப்போ தர்மம் என்றால் நமக்கு என்னன்னு தெரியணும். எது தர்மம்? சிம்பிள் டெஃபனிஷன், தர்ம, ரெண்டு வார்த்தை தான், தர்ம, அவ்வளோதான். தர்மம்னா என்ன அர்த்தம்? அது சமஸ்கிருதத்தில் எட்டிமாலஜிக்கலாக பார்த்தோன்னா, விரிவாக பார்த்தோன்னா, தாரணாத் இதி தர்மக. நல்ல சிம்பிள் வேர்டு, தாரணாத் இதி தர்மக. தர்மம்னா என்ன அர்த்தம்? எது ஒன்று எல்லா, தாரணம்னா தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றதோ, தட் விச் சப்போர்ட்ஸ் எவ்ரிதிங், தாங்கி பிடிப்பது. தட் விச் ப்ரொடெக்ட்ஸ், எது எல்லோரையும் பாதுகாக்கின்றதோ. இன்னொன்று, எது ஒன்று எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கின்றதோ, நல்ல கவனமாக கேளு, தட் விச் இன்டகிரேட்ஸ் எவ்ரிதிங், நாட் டிஸ்இன்டகிரேட்டிங், பிரிப்பது இல்லை. ஸோ எது தாங்குகின்றதோ, எது பாதுகாக்கின்றதோ, எது ஒன்று எல்லோரையும் ஒன்று இணைக்கின்றதோ, அந்த ஒன்று இணைக்கக்கூடிய ஆற்றலுக்கு பெயர் என்ன? அதற்கு பெயர் தர்மம்னு பெயர். தாரணாத் இதி தர்மக, இல்லைன்னா தாரியத்தே அனேன இதி தர்மக அப்படின்னு சொல்லலாம். தட் பை விச் எவ்ரிதிங் இஸ் சப்போர்ட்டட், எந்த ஒன்றினால். அப்போ இந்த உலகமே எது தாங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னா தர்மம் இந்த உலகை தாங்கி கொண்டே இருக்கின்றது. தர்மத்தினால்தான் சிருஷ்டி என்ன? தர்மத்தினால்தான் சூரியன் உதிக்கின்றான். சூரியன் உதிப்பதும் அஸ்தமனமாவதும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தான். சந்திரன் தோன்றுவது எல்லாம் சிருஷ்டியில் எல்லாம் என்ன ஆறுது அப்படின்னு தர்மம். அப்போ அந்த தர்மம்ங்கிறது என்ன? எல்லாவற்றிலும் ஒவ்வொரு வஸ்துவிலும் அதனுடைய இயல்பாக எது இருக்கின்றதோ அது தர்மம். இப்போ நான் என்ன சொன்னேன்? முதல்ல தர்மத்திற்கு விளக்கம், எது தாங்குகின்றதோ, பாதுகாக்கின்றதோ, எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கின்றதோ அது தர்மம். இந்த தர்மம் என்பது எல்லா வஸ்துக்களிலும் எல்லா மனிதரிடத்திலும் அவரவர்களுடைய ஒரு இயல்பாகவே இருக்கின்றது, ஒரு இயல்பு இருக்கின்றது. ஆனால் அந்த இயல்பை நாம் மறந்து விட்டோம். அந்த இயல்பை நாம் பாதுகாத்தோம் என்றால், பின்பற்றினால் என்றால், அந்த இயல்பே நம்மை பாதுகாக்கும். அதான் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதகன்னு. இது யார் சொன்னா? தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக யார் சொன்னா தெரியுமா? யுதிஷ்டிரர் சொல்வார், யக்ஷ பிரஷ்னத்தில் கடைசியில் சொல்வார், தர்மோ ரக்ஷதி ரக்ஷித. தர்மத்தை யார் பாதுகாக்கின்றானோ அப்படின்னு அவனை தர்மமே என்ன பண்ணும்? பாதுகாக்கும்னு சொல்றார். பயப்பட வேண்டாம். தர்மத்தை பின்பற்றுபவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அச்சம் தேவையில்லை. அப்போ எல்லா வஸ்துக்களையும் என்ன இருக்கு? சூரியனிடத்தில் எது தர்மம்? சூரியனுக்கு ஒரு தர்மம் இருக்கு. அப்போ இயற்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நேதி இருக்கின்றது. சூரியனிடத்தில் சூரியனுடைய உஷ்ணம், அந்த ஒளி ஒரு தர்மம். அவன் தினமும் என்ன பண்றாரு பாருங்க, ஒரு உதயம் மாறார், அஸ்தமனம் மாறார். அந்த உதயமும் அஸ்தமனமும் சூரியனுடைய தர்மம். ஒரே ஒரு கேள்வி கேள்வி, என்றைக்காவது சூரியன் தன்னுடைய தர்மத்திலிருந்து விலகி இருக்கின்றாரா அப்படின்னு? எனக்காவது ஒரு நாள் வராமல் போயிருக்கிறாரா? உதிக்காமல் போயிருக்கின்றாரா? ஒரு நாள் அஸ்தமிக்காமல் போயிருக்கின்றாரா? இல்லை உஷ்ணத்தை கொடுக்காமல் இருந்திருக்கின்றாரா? அது தன்னுடைய தர்மத்தை. அதனால்தான் இந்த ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இந்த ஞானம் முதலில் சூரியனுக்கு உபதேசிக்கப்பட்டதுன்னு. நமக்கு இந்த உபதேசம் கிடைக்கின்றது என்றால் நாம ஏதோ தர்மத்தில் இருக்கின்றோம்னு அர்த்தம். இல்லைன்னு இது காதலே விழாது. சந்திரனுக்கு ஒரு தர்மம் இருக்கின்றது, குளிர்ச்சி அப்படிங்கிறது சந்திரனுடைய தர்மம்.
அதே போன்று ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் என்ன இருக்கு? தர்மம். அப்போ மானுடர்களுடைய தர்மம் என்ன? அடுத்து அங்கே வரும்பொழுது இப்போ ஒரு கேள்வி கேட்க வேண்டும். தென் வாட் இஸ் மை தர்மம்? இப்போ சூரியனுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, அஸ்தமனம், இது உஷ்ணம் எல்லாம் இருக்கின்றது. அப்போ மனிதர்களிடத்தில் எது தர்மம்? மனிதனுடைய தர்மம் எது? ஒரு புத்தகமே போடலாம், எது மானுட தர்மம்னு ஒரு புத்தகம் எழுதிடலாம். இந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்க வேண்டும். ஒன்று என்னுடைய ஸ்வரூபம்ங்கிறது, அது ஸ்வரூப தர்மம், அதுக்கு நேர போயிட வேண்டாம். நான் சச்சிதானந்த பிரம்ம வஸ்து, அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். அதை அறியறதுக்கு தான் இந்த தர்மங்கள் எல்லாம். முதல்ல இந்த தர்மங்களை எல்லாம் செய்தால்தான் அங்கே போக முடியுங்கிறதுக்காக. அப்போ மனிதர்களுக்கு ஸ்வதர்மம்னு ஒன்று இருக்கிறதா இல்லையா? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் என்ன உண்டு? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு நல்ல மனிதனாக இருப்பதுங்கிறது தர்மம், வேறு ஒன்றுமே இல்லை. டு பி எ குட் ஹியூமன் பீயிங். ஏன்னா எல்லோராலும் என் குருநாதர் சொல்வார், டு லவ் அண்ட் டு பி லவ்ட் இஸ் தி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லைஃப்னு சொல்வார். நேசிப்பதும் பிறரால் நேசிக்கப்படுவதுமே வாழ்க்கையினுடைய முழுமை அடைந்த நிலைன்னு முழுமையான நிலைன்னு சொல்வார். எல்லாரையும் என்ன பண்ணுறோம்? எல்லாரிடத்திலும் ஒரு அன்பு பாராட்டுகின்றோம். யாரிடத்துல எந்த விருப்புகள் இல்லாமல், வெறுப்புகள் இல்லாமல், பொறாமை, இப்படி இருக்க முடியாத நம்மளால் இருக்கலாமே. எங்கே போனாலும் இப்போ பார்க்கும்போது ஒரு சின்ன சிரிப்பு தானே, இதுக்கு என்ன செலவாக போகிறது அப்படின்னு. ஜஸ்ட் லுக் அட் பீப்புள் அண்ட் ஜஸ்ட் ஸ்மைல் அட் தம். ஏதோ ஒரு உற்சாகமாக இருக்கலாமே. அப்போ ஒரு மனிதரிடத்தில் நல்ல பண்பாடுகள், ஆங்கிலத்தில் வேல்யூஸ் அண்ட் வெர்ச்சூஸ்னு சொல்வார்கள். வேல்யூஸ் நல்ல பண்புகள், பண்புகளோடு இருப்பது. தமிழ் அழகான வார்த்தை உண்டு அதுக்கு, வேல்யூன்னா விழுமியம்னு சொல்லுவார்கள். ரொம்ப நல்ல வார்த்தை. நல்ல விழுமியங்களை விதைக்க வேண்டும்னு, நல்ல பண்புகள். வெர்ச்சுன்னா நல்ல அறம், ஒழுக்கம். இந்த ரெண்டு இருக்கும் மனிதர்களிடத்தில். ஒரு ஒழுக்கம்னா என்ன அர்த்தம்? அப்படி நேராக உட்காருது, அப்படி உட்காரதெல்லாம் இல்லை, சௌரியமாக உட்காருங்க. எவ்வளோ சௌரியமாக உட்காருங்க, அது ஒழுக்கம் இல்லை. ஒரு நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகளை, சில விதிமுறைகளை விதித்து கொண்டு சுதந்திரமாக வாழ்வது. அப்படி திணிக்கப்படுறதில்லை. நாமே ஒரு விதிமுறைகளை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறோம்? சுதந்திரமாக இருக்க வேண்டியதுதான். ஹாவ் யுவர் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், லிவ் ஃப்ரீலி. அப்போ இது மனிதர்களுக்கு என்ன இருக்க வேண்டும்? இதைத்தான் என்ன சொல்கிறோம்? தர்மம்னு பகவான் சொல்கிறார். இந்த தர்மம் என்பது மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டும்னு சொல்கிறார். இப்போ அடுத்து, இப்படி நல்ல குணங்கள் இல்லாவிட்டால், ஒரு நல்ல திருக்குறளே உண்டு அப்படின்னு. திருவள்ளுவர் 5 பண்புகளை சொல்வார். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு அப்படின்னு 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னு. இந்த திருக்குறள் கேட்டிருக்கிறீர்களா? ரொம்ப அழகான குறள். இந்த 5 தான் சொல்றாரு. ரொம்ப அன்பு, எல்லோரிடத்திலும் என்ன இருக்கிறது? அன்பாக இருப்பது. நான் இல்லை, நான். அந்த நானா 3 சுழி நான். நான் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ரீன்னு சொல்லுவோம், இல்லை லஜ்ஜான்னு சொல்லுவோம். அகாரிய கரணே ரீஹி அப்படின்னு ஆச்சாரியர் எழுதுவார். நான் வெட்கம், செய்யக்கூடாத காரியங்களை செய்வதற்கு என்ன பண்ணணும்? வெட்கப்படணும். எது மனிதர்களுடைய தரத்திற்கு கீழானதோ நாம் தரம் தாழ்ந்து என்ன பண்ணக்கூடாது? தரம் தாழ்ந்து காரியங்களை செய்யக்கூடாது. தரம் தாழ்ந்து செய்யக்கூடாது. ஆக்சுவலாக மிகப்பெரிய தர்மம் 7:45 முடிக்கணும். அதுவும் தர்மத்தினுடைய ஒரு பகுதி. 6:30 ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அது கூட தர்மம். காலத்தை கூட அனுசரிக்கிறது ஒரு தர்மம். இல்லைன்னா பேசிகிட்டே போகலாம். அன்பு. 2வது என்ன சொன்னேன் அப்படின்னா நான். ஒப்புரவு, ரொம்ப அழகான வார்த்தை, தமிழ் வார்த்தைகள். ஒப்புரவு அப்படின்னா நம்மிடத்தில் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வது. அப்படி ஜஸ்ட் ஷேரிங் அண்ட் கேரிங். அப்படி என்னெல்லாம் இருக்கும்? எல்லாம் செல்வத்தையே தான் பகிர்ந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம், அதையே பகிர்ந்து கொள்ளலாம். யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, அந்த ஸ்லோகம் படிச்சிருக்கீங்க. இனிய சொல் தானேன்னு ஒன்றும் முடியலையா? ஒரு இனிய சொல், ஒரு நல்ல சொல் ஒன்னால் சொல்ல முடியாதான்னு திருமூலர் கேட்கின்றார். அப்போ ஒப்புரவு அப்படி இருக்கிறதே. கண்ணோட்டம்,
இது ரொம்ப அழகான வார்த்தை. கண்ணோட்டம்னு என்ன அர்த்தம்? முக தாட்சண்யம். அப்படி ஏதோ கண்ணை மூடிட்டு பேசக்கூடாது. அப்படி இப்போ பாருங்கள், நான் ஒரு செகண்ட் கூட புக்கை பார்க்குறதே இல்லை, உங்களையே பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த ஒரு தாட்சண்யம் அப்படி எல்லாருக்கும் புரியறதா, எல்லாரும் கவனிக்கின்றார்களான்னு எல்லாரையும் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் பார்க்கணும். அப்படி அப்போ எதவற்றிற்கும் என்ன இருக்கிறது? முக தாட்சண்யம். ஆங்கிலத்தில் தே சே தட் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்வார்கள். we should give value for other faces. அப்படி மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், நாம் நினைக்கிறதையே நாம் செய்து கொண்டே இருப்பதற்கு பெயர் முகதாட்சண்யம் இல்லை. ஸோ we must value everybody's opinion. எவ்வளோ சில முகதாட்சன், அதை தான் முகதாட்சண்யங்கிறது தான் கண்ணோட்டம். வாய்மை. வாய்மைன்னு என்ன அர்த்தம்? எப்பொழுதும் ஒரு சத்தியத்தில், ஒரு உயர்ந்த தர்மத்தில் நிலைத்து. 5, இந்த 5ம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். இந்த 5ஐயும் தூண்கிறார். சான்றாமை என்கின்ற மாளிகையை தாங்கக்கூடிய 5 தூண்கள்னு சொல்றார். இதுதான் தர்மம். இப்போ இந்த முதல் ஸ்லோகம் புரிஞ்சுட்டா, யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம். என்னை நானே ஸ்ரீ. அப்போ நமக்கும் பங்கு இருக்கின்றதா இல்லையா அப்படின்னு. அப்போ ஒவ்வொருவரும் நாமளே அவதாரம் எடுக்கணும். அப்படின்னு அவதாரம் எடுத்தால்தான் இந்த தர்மத்தை நம்மால் பாதுகாக்க முடியும். இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகிடும்? இதுக்கு ஜஸ்ட் எதிர்மறையானது இதெல்லாம் அதர்மம் ஆகிடும். இப்போ தர்மம் என்னன்னா எது அதர்மம்னு தெரிந்துடுமா? அப்படி சரி, புரியுறதா? இப்போ தர்மத்தையும் அதர்மத்தையும் பார்க்க முடியுமா? இப்போ அன்பை பார்க்க முடியுமா? சரி, அன்புன்னு சொன்ன பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. வாய்மையை, நேர்மையை பார்க்க முடியுமா உங்களால்? யூ கான்ட் see these values and virtues cannot be seen. இப்போ சொல்றோம் சத்தியமேவ ஜெயத்தே, இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தமிழ் என்ன சத்தியமேவ ஜெயத்தே? என்ன? வாய்மையே வெல்லும் அப்படின்னு. வாய்மை எப்படி வெல்லும்? வாய்மை வெல்லாது. அப்படி அதை மாற்றி புரிந்து கொள்ள, சத்தியவான் ஏவ ஜெயத்தே. யார் ஒருவனிடத்தில் வாய்மை இருக்கின்றதோ அவன் வெல்வான். அப்ப அந்த வாய்மைங்கிறத எப்படி தெரிந்து, அதன்படி ஒருவன் நடந்து கொண்டால் தான் இது வாய்மைன்னு தெரியுமே தவிர வாய்மையை நேராக பார்க்க முடியாது, நேர்மையை நேராக பார்க்க முடியாது. அந்த நேர்மையை பின்பற்றுபவன் மூலமாக நேர்மையை அறிந்து கொள்கின்றோம். அன்பை ஒருவர் காட்டுவதால் அவர் மூலமாக அன்பை தெரிந்து கொள்கின்றோம். இல்லைன்னா நேரடியாக அன்பை பார்க்க முடியாது, நேர்மையை பார்க்க முடியாது. யூ கான்ட் see all these values. தர்மத்தையும் அதர்மத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா யுதிஷ்டிரர் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன தர்மவான்னு சொல்லிடுறோம். துரியோதனன் அப்படின்னு உடனே சொன்னால் என்ன அதர்மம்னு நமக்கு. அப்போ தர்மத்தையும் அதர்மத்தையும், அதற்கு ஒரு தர்மி வேண்டும், அதற்கு ஒரு அதர்மி வேண்டும். ஸோ தர்மி அதர்மி இருந்தால் தான் தர்மத்தை பார்க்க முடியும். அப்போ பகவான் சொல்றார், இந்த தர்மத்தை பாதுகாப்பதுன்னு எப்படி பாதுகாக்க வேண்டும்? தர்மத்தை நேரடியாக பாதுகாக்க முடியாது. யாரெல்லாம் தர்மத்தின்படி நடந்து கொள்கின்றார்களோ அவர்களை பாதுகாப்பதன் மூலமாக தர்மத்தை நான் பாதுகாக்கின்றேன். சிம்பிள். அதான் அடுத்த ஸ்லோகம் என்ன? பரித்ராணாய சாதுனா. இப்போ திடீர்னு பார்த்தா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு வந்துட்டு தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் வந்தேன்னு சொல்லி அடுத்து பார்த்தா பரித்ராணாய சாதுனாம்னு போயிட்டாரு. இப்போ சாதுக்கு போயிட்டாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? தர்மம்ங்கிறது சாதுக்கள். சாதுன்னா ஏதோ சன்னியாசிகள்னு நினைக்காதீர்கள். ஐயோ, அது ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்படி சும்மா ஒரு காவி போட்டுட்டா போகிறோம், ஒரு மாலையை போகிறோம், கொஞ்சம் தாடி வளர்த்தா போகிறோம், அது சாது இல்லை. சாதுத்வம் அதெல்லாம் நற்குணங்கள். நற்குணங்கள், நல்ல சாதுக்களை யாரோ ஒருத்தர் இருந்தாலும் போகணும். அதான் நான் சொன்னேன்ல, ஒருத்தருக்காக என்ன பண்ணுறேன், பகவான் ஒரு அவதாரமே எடுத்தாரா இல்லையா அப்படின்னு. அதை தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். பரித்ராணாய் சாது. திராணாயன்னா திராணன்னு காப்பது. ராமாயணத்தில் கூட இந்த ஃபேமஸ் ஸ்லோகம் இருக்கிறதா இல்லை, யாரா சக்குர்தப்பி யாராவது ஒரு முறை என்னை சரணடைந்தால் கூட ததாமி அபயம்னு அவனுக்கு நான் அபயத்தை கொடுத்து நான் பாதுகாக்கின்றேன். தான் ராமாயணத்தினுடைய முக்கியமான ஸ்லோகமே. பரின்னு என்ன அர்த்தம்? எல்லா புறமும் இருந்து, பரிவட்டம்னு சொல்கிறோமா இல்லையா. திராணன் எங்கேயோ ஒரு ஹிஸ் ஹோல் லைஃப். அப்படி தர்மத்தில் இருப்பவர்களை நான் என்ன செய்வேன்? பரித்ராணாய சாதுனாம்.
இப்போ யார் சாதுக்கள்னு நான் சொல்லிட்டேன், அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண், அதுதான் சாது, நல்ல மனிதர்களாக இருப்பது. இட் இஸ் செட், இந்த உலகத்தில் இறைவனை கூட தரிசித்து விடலாம், ஒரு நல்ல மனிதனை பார்ப்பது கடினம்னு சொல்வார்கள். இட் இஸ் ஈஸி டு ஹேவ் தி விஷன் ஆஃப் காட், பட் வெரி டிஃபிகல்ட் டு சி எ குட் ஹியூமன் பீயிங். ஒரு நல்ல மனிதர்களை பார்ப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ முதல்ல என்ன இருக்கணும், முதல்ல ஒரு நல்ல மனிதர்களாக, பண்பட்டவர்களாக. இன்றைக்கி காலையில் கூட சொன்னோம்ல, சம்ஸ்கிருத மனகன்னு சொன்னோம் இல்லையா, நல்ல பண்பட்டவர்களாக சாதுக்களாக இருக்க வேண்டும். சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கும் மறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் தான் ஞாபகம் இருக்கும். உபகாரிஷு எஸ் சாது சாதுத்வே தஸ்ய கோகுணக அபகாரிஷு எஸ் சாது ச சாது இத்யுச்சதே. நல்ல ஸ்லோகம். உபகாரிஷு எஸ் சாது சாதுத்வே கோகுணக, எல்லாரும் நமக்கு உபகாரம் பண்ணிகிட்டே இருந்தால், ஏன்னா எல்லாரும் நமக்கு உதவி பண்ணிகிட்டே இருந்தால் நாம் அப்படியே சந்தோஷமாக அப்படியே நல்லவர்களாக இருந்தோன்னா அதில் என்ன, அந்த சாதுத்துவத்தில் என்ன குணம் இருக்குது? அபகாரிஷு எஸ் சாதுகை, யாராவது நமக்கு உபகாரம் பண்ணாமல் எல்லாம் நல்லதே பண்ணிட்டு இருந்தால் நம்மளுடைய உண்மையான குணம் என்னன்னு கூட தெரியாது, நாமும் நல்லவர்களாகவே இருப்போம். யாராவது நமக்கு தீமையை செய்தார்கள் என்றால், அபகாரம் செய்தார்கள் என்றால், அவர்களிடத்திலும் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், உடனே அவர்களுக்கு அபகாரம் செய்யணும்னு, வித்தவுட் ரியாக்டிங், ரிட்டாலியேட்டிங், அதையும் நாம் தாங்கக்கூடிய அந்த பண்பு இருந்தால் அது அபகாரிஷு எஸ் சாது ச சாது. அபகாரம் பண்ணுறவனிடத்திலும் என்ன இருக்கு, சாதுவாக இருக்கு. அதுதான் உண்மையான சாதுத்துவம். கபில கீதைன்னு நீங்கள் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, அழகான நூல் அது. என்ன சாட்சாத் அதுவும் பகவானுடைய ஒரு அம்சாவதாரம். கபிலர் ஒரு அவதாரம். தன்னுடைய தாயார் தேவகூதிக்கே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா உபதேசங்களை எல்லாம் செய்தார். அதில் சாது லக்ஷணம் என்னன்னு ஒரு ஸ்லோகம் வரும். யார் உண்மையான சாது, சில லட்சணங்கள் எல்லாம். அஜாத சத்ருவக, இந்த பேர் யாருடைய பேர் தெரியுமா? அஜாத சத்ரு யாருடைய பேர் இது? யுதிஷ்டிரருக்கு ஒரு பெயர் அப்படின்னு. அஜாத சத்ரு அப்படின்னா யார் ஒருவனுக்கு சத்ரு என்பவன் பிறக்கவே இல்லையோ அப்படின்னு, அவனுக்கு சத்ருவே கிடையாது. அவர் துரியோதனனை கூட எப்படி பார்க்கலைன்னா கடைசி வரைக்கும் தன்னுடைய சத்ருவாக அவர் பார்க்கவே இல்லை. ராமபிரானுக்கு கூட ராவணனை கொல்லணும்னு மனசே இல்லைன்னு தானே சொல்கிறார்கள் அப்படின்னு. அஜாத சத்ருவக. நம்மளுடைய லிஸ்ட்டில் எனக்கு வேண்டாதவர்கள்னு யார்? இவங்கெல்லாம் எனக்கு வேண்டாதவர்கள், இவங்கெல்லாம் என்னுடைய எதிரிகள், இவர்களெல்லாம் என்னுடைய பகைவர்கள், இப்படி ஒரு லிஸ்ட் இருந்தால் அதை முதல்ல கிழிச்சு என்ன பண்ணணும், இங்கே போட்டுடுங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நம்மை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லோரும் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஒரு நிர்பந்தமும் இல்லை. அதெல்லாம் அவரவர்களுடைய சௌகரியம். ஒருவர் நம்மை ஏற்றுக்கொள்ளாததால், பிறர் நம்மை நிராகரிப்பதால் நாமும் அவர்களை வெறுக்க வேண்டும்ங்கிற அவசியமும் இல்லை. ஏற்றுக்கொள்வதால் அவர்களை நேசிக்க வேண்டும்ங்கிறது அப்படியும் ஒரு விதியும் இல்லை. அப்போட்டு நம்ம காரியத்தை செய்வோம். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. நாம் யார் மேலேயும் என்ன இருப்போம், விருப்பு வெறுப்பில்லை. அஜாத சத்ருவக. சாந்தக, ஒரு சாந்தி, இவ்வளோ சாந்தியாக இருக்குது பாருங்கள். இதே இடம்தான், ஆனால் பகலில் இவ்வளோ சாந்தியாக இருக்காது இந்த இடத்துல. அப்படி அது ஒரு ஆச்சரியம். அப்படி சாந்த. நிர்வைரக, மூணாவது நிர்வைரி. யார் மீது என்ன கிடையாது, வெறுப்பு, வைரம் கிடையாது, பகை, வஞ்சம். நிர்வைரக. திதிக்ஷவக, எப்பொழுதும் பொறுமையோடு இருக்கக்கூடியது. காருணிக்கக, கருணையோடு இருப்பவர்கள். சாதவக, சாது பூஷணாக. சாதுக்கள், அவர்களுக்கு என்ன, இந்த சாதுத்தன்மை தான் அவர்களுக்கு என்ன, அலங்காரம். இதெல்லாம் அலங்காரம் இல்லை அப்படி, இதெல்லாம் புற ஆபரணங்கள். ஒரு மனிதனுக்கு உண்மையான ஆபரணம் என்ன என்றால் இதெல்லாம் நல்ல குணங்கள். பகவான் அதனால்தான் சொல்றார், ஒரு சாதுவை ரட்சித்தால் தர்மம் என்ன செய்கின்றது, ரட்சிக்கப்படுகின்றது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம். துஷ்கிருத்தின்னு என்ன அர்த்தம்? இப்போ கூட நீங்கள்
பேப்பர்லாம் படித்தா நியூஸ்லாம் பார்த்தா சொல்கிற தீய சக்தி தீய சக்திங்கிற. இப்போ யார் நல்ல சக்தி யார் தீய சக்தி நமக்கு இதெல்லாம் ஓட்டிற்காக சொல்கிறது. அப்படி இதெல்லாம் அன்னைக்கே கீதையிலே பகவான் சொல்லிட்டார், சாது நாம் துஷ்கிருத்தியும். அப்படி இதெல்லாம் இன்னொருத்தர் சொல்கிறதுக்காக கிடையாது. நீங்களெல்லாம் கெட்டவர்கள், நீங்களெல்லாம் தீயவர்கள், உண்மையான நல்லவர்கள் அதெல்லாம் யாரையும் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். who are we to give certificate for other people? இது யாருக்கும் நமக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? அப்படி ஒரு விஷயம் நீங்கள் 18 அத்தியாயம் முடிக்கணும்னு சொன்னார் நேற்று. உங்கள் யாருக்கும் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க மாட்டார்கள். 18 அத்தியாயம் முடித்தா கிடையாது. இப்போ எனக்கும் ஒன்று 18 அத்தியாயம் முடித்த பட்டமும் கிடைக்காது. அப்படி சந்தோஷமாக நம்ம காரியங்களே செய்துட்டு போயிட்டே இருப்போமே. அப்போ எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறோம், ஒருத்தரை குறை கண்டு கொண்டே இருக்கின்றோம். அந்த எண்ணம் கூட வேண்டாம். காருணிக்காக சாதவக சாதுபூஷணா. அதனால தான் சொல்கிறார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம். மூணாவது என்ன, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. அப்படி தர்மத்தோடு வாழ்பவர்கள், அந்த பகவான் வரும்பொழுது எத்தனை பேர் அந்த பகவானால் ஈர்க்கப்பட்டு தர்மத்தை பின்பற்றினார்களா இல்லையா? அப்படி எத்தனை பேர். இப்போ சுவாமிஜியை பார்த்து எத்தனை பேர் மாறினார்கள். ஒரு மனிதர்களால் நம்மை சுற்றி என்ன பண்ணணும், ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்மால் நிகழ வேண்டும். தர்மத்தை என்ன பண்ண வேண்டும், தர்மத்தை ஸ்தாபனம் செய்ய, நிறுவுதல், தர்மத்தை நிறுவ வேண்டும். வி மஸ்ட் எஸ்டாப்ளிஷ். அதுக்கு நாம் எல்லாம் என்ன இருக்க வேண்டும், தர்மத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் மஸ்ட் பி தி அம்பாசிடர்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். தர்ம தூதுவர்களாக, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய். சம்பவாமி யுகே யுகே. யுகே யுகன்னு ஒவ்வொரு யுகம், சத்தியயுகம் அந்த மாதிரி அர்த்தம். யுகே யுகன்னு டைம் டு டைம். யுகம்னு காலம்னு அர்த்தம். ஒவ்வொரு காலத்திலும் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்ன, அப்பொழுதெல்லாம் நான் என்னை நானே சிருஷ்டித்து கொள்கின்றேன். இதுதான் பகவானுடைய அவதாரத்தினுடைய நோக்கம். இப்போ இந்த முழு நோக்கத்திலையும் ஏதாவது சுயநலம் இருக்கின்றதா பகவானுக்கு? பிறந்ததிலிருந்து பார்த்தோன்னா கிருஷ்ணாவதாரம் பார்த்து 126 வருடங்கள் வாழ்ந்தார். அப்படி ஒரு சுகம் இல்லை. அப்படி பிறந்ததிலிருந்து ஓடிட்டே தான் இருந்தார். அவரும் எத்தனையோ பேருக்காக ஓடினார். அப்படி ஓடிண்டே தான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணார், எதுவும் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷுலோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையேவச்ச கர்மணின்னு சொல்ற. எனக்கு இவ்வளவு காரியங்களை செய்கிறதால எனக்கு என்ன ஒன்றும் இல்லை. அப்படி வர்த்தையேவச்ச கர்மணி. பட் ஒரு சந்தோஷத்தோடு செய்தாரா இல்லையா? அப்படி சந்தோஷத்தோடு. அதுதான் அவதாரத்திற்கும் ஜென்மம் எடுக்கிறதுக்கும் அதுதான் வித்தியாசம். அர்ஜுனனை பார்த்து நீ பிறந்திருக்க, நான் அவதாரம் எடுத்திருக்கேன்னு. அர்ஜுனன் போர்க்களத்தில் எப்படி இருந்தான்? அந்த 2வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம் என்ன, தம் தொதா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தமிதம். ஜீவன்னாலே விஷீதந்தம், எப்போ பார்த்தாலும் கவலைப்படுறது. அப்படி ஆனால் அந்த கீதையில் பகவானை பிரகசன்னிவ பாரத, அப்படி எவ்வளோ அழகாக இருக்கிறது. பகவான் எப்பொழுதும் பிரகசன்னிவ, ஒரு புன்சிரிப்போடையே இருந்தார். அந்த ஜீவன் எப்படி இருக்கிறது, அதுதான் அது ஜென்மம் எடுத்திருக்கிறது. ஜென்மம் எடுத்ததால் எப்போ பார்த்தாலும் அதுக்கு ஒரு கவலை, ஒரு வருத்தம். ஆனால் பகவான் அவ்வளோ கஷ்டம், பாண்டவர்களை விட அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார். ஆனால் எங்கேயாவது தன்னுடைய கஷ்டத்தை சொல்கிறார். அது அது அவதாரம். இவ்வளோதான் இந்த ஸ்லோகம். இந்த முழு ஸ்லோகத்திலிருந்து ஒரே ஒரு சின்ன விஷயம், நீங்கள் பகவான் அவதாரம் எடுப்பார்லாம் வெளியில் காத்துட்டே இருக்காதீங்க. பகவான் எப்போ எடுப்பார் எப்போ எடுப்பார். அந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிங்க. அஜோபி சன் அவ்வேயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசம் பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாய. பகவான் சொல்லிட்டார்ல, பகவான் இந்த பகவான் உள்ளேயே இருக்கிறார். உள்ள இப்பயும் இருக்கிறார். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உள்ள நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறார். அப்படி முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு, அவதாரம் எடு அவதாரம் எடுன்னு பகவானை உள்ள என்ன பண்ணணும், உள்ள இருந்து எழுப்பணும். அப்படின்னு வெளியில் மகரிஷிகளெல்லாம் பிரார்த்தனை பண்ணதெல்லாம் வந்தார்கள். சும்மாலாம் எந்த ராமரும் கிருஷ்ணரும், மகரிஷிகள் அவ்வளவு தவம் செய்து பிரார்த்தனை செய்து இந்த லோகத்தில் தர்மத்தை ஸ்தாபனம் செய்ய வேண்டுங்கிற விருப்பம் மகரிஷிகளுக்கு இருந்தது. மகரிஷிகளுக்காக அவதாரம் எடுத்தார்கள் அவர்கள், சாதாரண மானுடர்களுக்காக கூட எடுக்கலை. அப்போ உள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானை எழுப்பணும்.
பகவான் கேட்பார், ஏன் நான் உனக்குள்ளே எழுந்திருக்கணும்னு கேட்டால் என்ன பண்ணணும்? அடுத்த எதாயதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரு. பகவான், நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கின்றேன் எல்லாம், பட் எங்கேயோ ஒரு இடத்துல என்னுடைய மனம் என்ன ஆறுது? என்னுடைய மனமானது தர்மத்தை விட்டு அதர்மத்தில் எப்படியோ இங்கெங்கே இப்படி போயிடுறது. அப்படி என்னுடைய மனம் என்னுடைய வசத்திலே இல்லாமல் போயிடுறது. அதனால் என்ன பண்ணு, என்னுடைய மனதிற்கு முதல்ல ஒரு கடிவாளத்தை போடு. நீ என்ன பண்ண, நீயே எப்படி அர்ஜுனனுக்கு வெளியில் பார்த்த சாரதியாக இருந்தாயோ அதே மாதிரி என்னுடைய மனதிற்கு ஒரு சாரதியாக உள்ளே இருந்து கொண்டு கடிவாளமிட்டு இந்த இந்திரியங்களை, இந்த குதிரைகளை எல்லாம் நீ என்ன பண்ணணும்? தர்மபதி, தர்ம மார்க்கத்தில் வழி நடத்த உள்ளே நீ என்ன பண்ண, எனக்குள் நீ விழித்து கொள்ள வேண்டும். பிரேம் விழித்து கொள்ள, தர்ம சம்ஸ்தாபன். அதுதான் சொல்றார், எதாயதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரம் அபியுத்தானம தர்மஸ்ய ததா ஆத்மானம் சுஜாமியகம். அவர் நான் சிருஷ்டித்துக் கொள்கின்றேன்னு சொல்றார். நாம் என்ன, உன்னை நீயே என்னில் சிருஷ்டித்து கொண்டு பரித்ராணாய சாதுனாம். இங்க சாது யார்? நம்ம புத்தி தான். புத்தி சாதுவாக இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்கிறது. பகவான், ஏன்னா இந்த புத்தி தான் எல்லாம். என்னுடைய புத்திங்கிற இந்த சாதுவை நீ என்ன பண்ண வேண்டும்? பரித்ராணாய, ப்ரொடெக்ட் மை இன்டலெக்ட், பிகாஸ் இட் இஸ் அ ஃபேக்கல்டி ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். அதுதான் எது நல்லது எது கெட்டது. பரித்ராணாய சாதுனா விநாசாயச்ச துஷ்கிருதாம். ஆனால் இந்த மனம் இந்திரியங்களெல்லாம் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு அது வெளியில் போயிட்டே இருக்கிறது. ஆல் நெகட்டிவ் டெண்டன்சிஸ், எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் எனக்குள் என்ன பண்ணு, உள்ளே எனக்குள் அழித்து விடு. பரித்ராணாய சாதுனா விநாசாயச்ச துஷ்க தர்ம சம்ஸ்தாபனார்த்த. நீ பர்மனெண்ட்டாக இங்கேயே டேரா போட்டுடுங்கிற. டேரா போட்டு என்ன பண்ணுறார்? தர்மம் சம்பவாமி யுகே யு, டைம் டு டைம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரமும் எனக்கு செக்யூரிட்டி வேலை பாருன்னு சொல்கிறார் பகவான். டைம் டு டைம்னு என்ன அர்த்தம்? 24 மணி, யுக யுகன்னு எப்போ இல்லை, 24 மணி நேரமும் என்னுடைய புத்திக்கு, மனதிற்கு, என்னுடைய ஆன்மாவிற்கு, இந்த ஜீவனுக்கு பாதுகாப்பாக இருந்து என்னை கரை ஏற்றிவிடு அப்படின்னு இது நமக்கு சொல்றது. அப்படி சொன்னால் என்ன ஆகும்? உள்ளே ஒரு நாள் பகவான் விஸ்வரூபம் எடுப்பார். அப்படி இந்த இச்சை வந்தால் போற, இஃப் திஸ் டிசைர் கம்ஸ் தி டிவினிட்டி வில் மேனிஃபெஸ்ட். லார்ட் ஆல்சோ கெட்ஸ் ப்ரொவோக்ட். லார்ட் ஆல்சோ கெட்ஸ் ப்ரொவோக்ட். உள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை அறிந்து கொள்ள முடியும். இந்த ஸ்லோகமாக இல்லையா? நேராக உட்காருங்கள். இறைவனுடைய நாமத்தில் ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா, 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 ஹே வாசுதேவா, ஹே வாசுதேவா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.